1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனம் 1. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் எவனோ மனுஷனுக்கு பக்தி வெற்றியும் திருப்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். ஓகே. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிறாள் விட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். ஓகே. இப்ப இந்த வசனத்துல தான் நம்ம தூதர் பாஷையை பத்தி நம்ம பார்க்கிறோம். மனுஷர் பாஷைனாக்க இந்த பூமியில உள்ள ஒவ்வொரு மொழிகளும் மனுஷர் பாஷை. இது வந்து பாபேல் கோபுரத்துல கட்டும் பொழுது அங்கே தேவன் குழப்பினதுனால அந்த குழப்பத்தினால ஒவ்வொரு பாஷைகளும் அங்கே உருவானுச்சு. அது வந்து மனுஷ பாஷை. உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய நம்ம ஆயிரக்கணக்கான பாஷைகளை நம்ம பார்க்குறோம். இது வந்து அப்போஸ்தலர் பெந்தகோஸ்தே நாளில் நவ நாவுகள், அக்கினி நாவுகள் வந்து இறங்கும்போது அவங்கவுங்க மொழியில அந்தந்த தேசத்தார்கள் சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவங்கவுங்க மொழியில் பேசப்பட்டது, புரியாத மொழியில் பேசப்படவில்லை. எல்லாம் அந்த சத்தியத்தை புரிந்து அதற்கு கீழ்ப்படித்தார்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தாங்க. இப்ப தூதர் பாஷை அப்படிங்கும்போது திரும்ப அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 13:1. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். ஓகே. அப்ப தூதர் பாஷை அப்படிங்கிறது அதுவும் பையில இருக்குது. தூதர் பாஷைங்கிறது வந்து இதுவும் ஒரு மொழி தான், புரிந்து கொள்ளுகிற மாதிரி இல்லாத ஒரு மொழி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்ப நம்ம இதை எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பக்கம் 333. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும். இந்த வசனம் வாசிக்கும் போது நீங்க ஒரு விஷயத்த நல்லா சிந்திச்சுக்கோங்க. இதுல தூதர்னு ஒருத்தர் வருவார், அது என்னங்கிறத நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். படிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாக யோவானுக்கு வெளிப்படுத்துமான விசேஷம். ஓகே. இப்ப பிதாவாகிய தேவன்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு. அத வந்து பிதாவாகிய தேவன் யார்கிட்ட கொடுக்கிறாருன்னா அவருடைய குமாரன்ட்ட கொடுக்கிறாரு. இது எப்ப கொடுக்கிறாருன்னா மரித்து உயிர் தெழுந்து போன பிறகு, வலது வாரசத்திற்குரிய அந்த உரிமையை பெற்ற பிறகு, சிங்காசனத்தில் அமர்வதற்கான உரிமையை பெற்ற பிறகு இந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு கிடைக்குது. இதை விசேஷ விதமா ஒரு வசனத்துல கூட நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த புத்தகம் எழுதப்பட்டது இல்லையா, வெளிப்படுத்தின விசேஷங்கிற இந்த புத்தகம், இது எழுதப்படுவதற்கு முன்பாக எப்படி யார் கையில இருந்துச்சுங்கிறத வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வசனங்களை வாசிங்க. வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். அன்றையும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திகரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவன் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரமாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன்.
அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அதனுடைய தொடர்ச்சியாக அந்த புஸ்தகத்தை யார் வாங்கிடுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர். 8வது வசனத்தை கூட படிங்க. 8ஆம் வசனம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சிரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வழக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அப்ப இந்த புத்தகம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷமாகி இந்த புத்தகத்தை பிதாவாகிய தேவனுக்கிட்ட ஒரு சில ரகசியங்கள் இருக்கு. ஆண்டவர் கூட நம்ம மார்க்ல சொல்லும் பொழுது, அந்த நாளிகையாவது தேவ தூதர்களாகவோ அல்லது அவருடைய குமாரனோ யாருமே அறியாம இருக்கிறாங்கன்னு சொல்றாரு, அவர் மனுஷனா இருக்கும் பொழுது. ஆனா அவர் மரித்து உயிர்த்த பிறகு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய காலக்கணக்கு காரியங்கள், எப்பொழுது ஆண்டவர் 2ஆம் வருகையில வரணும், வந்த ராஜ்யத்தை ஆரம்பிக்கணும், 1000 வருட அரசாட்சி, இதற்குரிய எல்லா விளக்கங்களும் இந்த புத்தகத்துல மறைபொருளா இருக்கு. இதுல வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துல. அதனாலதான் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ஆண்டவர் அந்த புத்தகத்தை முதல் வசனத்துல பார்க்கும்போது என்னன்னு பாக்குறோம், வாங்கினார். அதை வாங்கினதை தான் 5ஆம் அதிகாரத்துல எப்படி வாங்கினார், அவர் எப்படி தகுதி உடையவரா இருக்கும்போது இந்த புத்தகத்தை வாங்கினாருங்கிறது விளக்கமா நம்ம அங்கே போய் பார்க்கிறோம். சரி, அப்ப பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய யாசுவா மெசியாவுக்கு இந்த புத்தகத்தை கொடுக்கிறார். கொடுத்தவனே அவர் அதை வாங்கி ஒரு தூதன் கையில கொடுக்கிறார். சரிங்களா? இப்ப இந்த தூதன் இது வானத்தில் உள்ள தூதனா இல்ல பூமியில உள்ள தூதனா அப்படின்னு ஒரு கேள்வியை மட்டும் எழுப்பிக்கும் பதில தேடலாம். சரிங்களா? அப்ப இது விசேஷ விதமா பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் நடக்குது, ஆண்டவருடைய மரணத்து உயிர் தெழுந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த தூதன் யாருங்கிறது வானதூதனா பூமியில உள்ள தூதனான்னு ஒரு கேள்வி எழுப்பிக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப பிதா குமாரன்ட்ட கொடுக்கிறார், குமாரன் தூதன்ட்ட கொடுக்கிறார், தூதன் யார்கிட்ட கொடுக்கிறார், யோவான் அப்போஸ்தலன் கிட்ட கொடுக்கிறார். இன்னும் சொல்ல போனா இது எப்ப கொடுக்கிறாருன்னு தெரியுங்களா? பத்மு தீவுல இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுக்கிறார். இதுல நீங்க 9வது வசனத்துல படிங்க. வெளிப்படுத்துதல் 1:9. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளிகளுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். இப்ப இந்த புத்தகத்தை யோவான் அப்போஸ்தலன் வாங்கும் பொழுது 96 ADன்னு சொல்லப்படுது. இவரை கொண்டு போய் அந்த தீவுல தனித்து விடப்பட்டு விட்டார். இவருடைய ஊழியத்தின் நிமித்தம் இவரை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் பத்மு தீவுல தனிமையில விடப்பட்டுட்டார். அப்பொழுதுதான் அந்த தூதன் வந்து இவர்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறார், இந்த புத்தகத்தை வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை கொடுத்து, அதை கொடுத்துனாக்கி அதை எழுத சொல்லி அங்க அதை எழுத ஆரம்பிச்சு அதை புத்தகங்களாக நம்ம கைக்கு வருது. அப்ப 5வது கை மாறுறதான் நம்ம கையில வந்திருக்குது இப்ப பைபிள். இந்த வெளிப்படுத்தின விசேஷங்கிற அந்த புத்தகம், அதாவது பிதா கையில இருந்துச்சு. பிதா கிட்ட இருந்து கிறிஸ்து மரித்து உயிர்த்த பிறகு கிறிஸ்து வாங்கினாரு. வாங்கின பிறகு ஒரு தூதன் வாங்கினாரு. தூதன் வாங்கிட்டு அதை யார்கிட்ட கொடுத்தாரு, யோவான் அப்போஸ்தலன்ட்ட கொடுத்தாரு. யோவான் அப்போஸ்தலன் இப்ப யார் கையில கொடுத்துட்டாரு, இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்கள் கையிலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் இருக்கு. இது யாருடைய கையில இருந்த புத்தகம் புரிஞ்சுக்கணும். நம்ம வெளிப்படுத்தின விசேஷங்கிற இந்த முத்திரிக்கப்பட்ட புத்தகம் பிதாவாகிய தேவன் கையில இருந்தது, இப்ப நம்ம கைக்கு வந்திருக்கு. இப்ப இதுல ஒருத்தர் தூதன் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. சரிங்களா? இந்த தூதன் கையில வரப்பட்ட இந்த ஒரு பாஷையானது தூதர் பாஷைக்கான புத்தகம் இது. சரிங்களா? அப்ப பிதா குமாரன் தூதன் மூலமா வரும்பொழுது இந்த புத்தகத்தை படிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஏதாச்சும் விஷயங்கள்லாம் புரியுதா? புரியாது. அப்ப புரியாத ஒரு
ஒரு அடையாள பாஷையில் பேசப்பட்டிருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே தூதர் பாஷையாக இருக்குது. சரிங்களா? இப்ப இதை குறித்து இன்னொருத்தர் பேசியிருக்கிறார். இந்த புத்தகத்தை மையப்படுத்தி இன்னொருத்தர் பேசியிருக்கிறார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பக்கம் 255. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாருன்னா, தன்னை மேன்மைப்படுத்துறது எனக்கு தகுதி இல்லை, நான் எதுக்குமே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? படிங்க. ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்களையும் பாருங்க, வெளிப்படுத்துதல்களையும் கர்த்தர் அருளின தரிசனங்கள். நல்லா கவனிங்க. கர்த்தர்னா இங்க யாரு? கிறிஸ்து. அவர் அருளின தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும். நல்லா கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷங்கிற புத்தகம் ஆக்சுவலா இப்ப யாருக்கு கிடைச்சாதான் நம்ம பாக்குறோம்? ஒரு தூதன் மூலமா யோவான் அப்போஸ்தலன் கைக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம கைக்கு வந்துச்சு. இந்த தூதன் யாருங்கிற ஒரு தேடலுக்குள்ள போகும்பொழுது இங்க ஒரு நபர் இருந்து என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாருன்னா, திரும்ப படிங்க அந்த ஒரு வரிகளை. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். பாருங்க, இவர் அந்த வெளிப்படுத்தல்களையும் தரிசனங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பத்தி நான் சொல்றேங்கிறார். தேவன் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவிட்ட கொடுத்தாரு, கிறிஸ்து ஒரு தூதன்ட்ட கொடுத்தாரு. அப்படிப்பட்ட அந்த அந்த ஒரு நபரை பத்தி பேச வர்றாரு. இப்ப அந்த தூதனை பத்தி பேச வர்றாரு அப்போஸ்தலர் யாரு? பவுல். இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு மனுஷனை அறிவேன். அந்த மனுஷனுக்கு தேவன் என்ன பண்ணாரு? படிங்க. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே. பாருங்க, அவன் 14 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த கடிதம் எழுதுவதற்கு 14 வருஷத்துக்கு முன்னாடி 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். பாருங்க, அவன் 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தரிசனத்துக்குள்ளாக போகும்பொழுது 3ஆம் வானம் வரையும் எடுக்கப்பட்டான். அதாவது அந்த தரிசனத்துக்குள்ள 3ஆம் வானம். இப்ப உதாரணமா மறுரூப மலை நம்மளுக்கு தெரியும். மறுரூப மலையில கிறிஸ்து இருந்தாரு, பேதுரு, யாக்கோப்பு, யோவான் இருந்தாங்க. இந்த 3 பேரும் என்ன ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தையே கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை கண்ணால பார்த்துட்டு வந்தவங்க. அந்த மறுரூப மலையில அது ஒரு தரிசனம் அப்படின்லாம் நம்ம ஏற்கனவே பாடம் பார்த்துருக்கோம், ஆத்துமா பாடத்துல பார்த்துருக்கிறோம். சரிங்களா? அப்ப அது மாதிரி இந்த 14 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த கடிதம் எழுதுவதற்கு 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, 3ஆம் வானம் வரையும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரி, அப்படின்னா இப்ப இதுல நீங்க பதில் கரெக்டா சொன்னீங்கன்னா தான் இதுக்குள்ள தெளிவா நம்ம போக முடியும். 3ஆம் வானம், 2ஆம் வானம், 1ஆம் வானம் அப்படின்லாம் இருக்குது. 1ஆம் வானம் 1ஆம் பூமி, 2ஆம் வானம் 2ஆம் பூமி, 3ஆம் வானம் 3ஆம் பூமி. இது எந்த பாடத்துல பார்த்திருப்போம்னு சொல்ல முடியுங்களா? 3 உலகத்துல, முதல் உலகத்துல முதல் வானம் முதல் பூமி, அதுதான் நோவா காலம் வரை இருந்தது 1ஆம் வானம். சரிங்களா? 2ஆம் உலகங்கிறது இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த 2ஆம் உலகம், 2ஆம் வானம். இந்த வான மண்டலத்துல இப்ப யார் இருக்கிறா? பொல்லாத ஆவிகளினுடைய சேனை இருக்குது. இன்னொன்னு 2 கொரிந்தியர் 4:4 பார்க்கும் பொழுது வானம் மண்டல படிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை. அப்ப இந்த உலகத்தின் தேவன், இந்த உலகத்துக்கு தேவன் வானமண்டல ஆகாய அதிகார அதிபதினு சொல்லப்படுறது. அவன் தான் அந்த வானம், அந்த 2வது வானத்துக்கு தலைவனா இருக்கிறான். அவனுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த உலகம் இருக்கு. அப்ப இனி வரும் வானம், புதிய வானம் புதிய பூமிங்கிறது தான் என்னன்னாக்கி, இந்த 2ஆம் உலகம் அழியும் பொழுது இந்த வானமும் பூமியும் லிட்டரலா அழியாது. இதுல உள்ள தீமையானவைகள்லாம் அழிக்கப்பட்டு 3ஆம் வானம் அப்படிங்கிறது புதிய வானம் புதிய பூமி தான் 3வது வானம். சரிங்களா? அந்த 3வது வானத்தை போய் யார் பார்த்தது? அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் எழுதும் பொழுது 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் அந்த 3ஆம் வானமாகிய புதிய வானத்தை போய் என்ன பண்ணியிருக்கிறார்? பார்த்திருக்கிறார்.
ஒரு சில கிறிஸ்தவர்கள் மத்தியில 7 வானம் 7 அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கட்டுக்கதை, அதெல்லாம் இல்லை. 3 அடுக்குல வானம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுவும் இல்லை. அதெல்லாம் தப்பான போதனை. 3ஆம் வானம்னா இனி வரும் புதிய வானம். புதிய வானத்துல யார் அதிகாரத்துக்கு போயிருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யார் இருக்கிறா 2ஆம் உலகத்தினுடைய வானத்துல? ஆகாய அதிபதி சாத்தான். அவனை 2ஆம் வருகையில வந்தவனே பலவான், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய. அப்ப யார் கட்ட போறா? நம்முடைய ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து அதை அவனை கட்டுவார். அவனை கட்டி பாதாளத்தில் அழைத்து முத்திரிச்சிருவார். அப்ப அவருடைய ஆளுகை ஸ்டார்ட் ஆகும் பொழுது கிறிஸ்துவினுடைய தலைமையில வானத்துல அவர் அமருவார். அவரோடு கூட 1,44,000 பேருங்கிற அவர்கள் எல்லாம் போய் அங்கே பொசிஷன் எடுக்கும்போது அது புதிய வானம் 3ஆம் வானம் ரெடி ஆயிரும். சரிங்களா? அதான் 3ஆம் வானம். இந்த 3ஆம் வானத்தை போய் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு மனுஷன் போய் பார்த்திருக்கிறாருன்னு அந்த கடிதத்துல எழுதுறாரு. சரிங்களா? அப்ப 3ஆம் வானங்கிறது என்ன? ஆண்டவருடைய 2ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சியில என்னென்ன நடக்க போகுது, நித்திய ராஜ்யத்துக்கும் என்ன நடக்க போகுதுங்கிறத பத்தியான ஒரு தரிசனம். அதுதான் அவர் சொல்றார். திரும்ப 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறமே இருந்தானோ, அதை அறியேன். பாருங்க, அந்த மனுஷன் சரீரத்துல இருந்தானா, சரீரத்துக்கு வெளியில இருந்தானா அப்படின்னா அந்த மனுஷனை பத்திய காரியத்துல அவருக்கு தெரியலங்கிறார். ஆக்சுவலா இந்த மனுஷன் யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரா இருந்தா ஏன் அவர் சொல்ல மாட்டேங்கிறார் இந்த இடத்துல? ஆனா சொல்ல மாட்டிக்கிட்டாரு, அதான் உண்மை. தொடர்ந்து படிங்க. தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு பாருங்க, 3ஆம் வானத்துக்கு போயிட்டு பரதேசி, பாரடைஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அங்கே வர்றாரு. அப்ப இந்த பாரடைஸ், பரதேசி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணுங்க. கிரேக்க பதத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, இல்ல, பார்க், ஏதேன் தோட்டத்துக்கு ஒத்த ஒரு இடம் அப்படின்னு தான் அர்த்தம் கொடுக்குது. சரிங்களா? ஏதேன் தோட்டம், பார்க், அவ்வளவுதான். ஏன்னா இலைப்பாறுதலுக்கான ஒரு விஷயமாக அந்த வசனம், நித்திய இலைப்பாறுதலுக்குள்ளாக பாரடைஸ், தமிழ்ல வந்து பாரடைஸ்ன்னு இருக்கு. அதுதான் பாரடைஸ். தமிழ்ல வந்து பரதேசின்னு இருக்கு, இங்க வந்து பாரடைஸ்ன்னு இருக்கு. நீங்க பாரடைஸை கூகுள்ல போட்டு பாருங்க, என்ன வருதுன்னு பாருங்க. சொர்க்கலோகம்னு வராது, ஏதேன் தோட்டம் இப்படிதான் வருது. சரிங்களா? பார்க், நான் இதுல வேணாலும் காமிக்கிறேன். ஏன்னா பேர்னா பார்க், டைஸ்னா சுத்திலும் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏதேன் தோட்டத்தை சொல்றாங்க. சரிங்களா? இதுல வந்து நம்ம அந்த ஒரிஜினல் வேர்டிங்கினுடைய இதுலயும் பாருங்க, வேணா கூகுள்லயும் சர்ச் பண்ணுங்க பிரதர். பாரடைஸ்க்கு சர்ச் பண்ணுங்க. பார்க்குங்கிற ஒரு விஷயத்துல ஏதேன் தோட்டத்துக்கு ஒப்பாக தான் சொல்லப்படுது. இந்த பாரடைஸ்ங்கிற அந்த பரதேசிய இன்னொரு வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமா இருந்தாக்க, நம்ம பாடம் வந்து எது, அதாவது தூதருடைய பாஷையை பத்தி பாக்குறதுக்காக, இதெல்லாம் பார்த்தாதான் புரியுங்கிறதுக்காக நம்ம அதுக்குள்ள போயிருக்கிறோம். இதுக்குள்ள டீப்பா போய் நம்ம விளக்கம் பார்க்கணும்னா தனி பாடமா பார்க்கணும். 2 வெளிப்படுத்தின சொல்லுங்க. அங்கே கூட பரதேசியில இருப்பாயின்னு சொல்றாரு. சரிங்களா? அந்த பாரடைஸ் தான். சரிங்களா? அதை வந்து நம்ம ஆத்மா பாடத்துல கேட்டிருந்தோம்னா, அவரு ராஜ்யத்துல 2ஆம் வருகையில வரும் பொழுது பூமி பரதேசி போன்று இருக்கும். அந்த பரதேசினாக்கி நான் ஏதேன் தோட்டம் போன்று இருக்கும், அதுல நீனு இருப்பப்பா அப்படிங்கிற வாக்குத்தத்தை தான் கொடுத்தாரு ஒழிஞ்சு அன்னைக்கு நைட்டு போய் ஏதேன் தோட்டத்துல எல்லாம் இருக்கல. சரிங்களா? அன்னைக்கு அவர் எங்க இருந்தார்? ஆண்டவர் கல்லறையில இருந்தாரு. அவனும் கல்லறையில தான் இருந்தாரு. அதுக்கான மொழிபெயர்ப்புல தவறு வந்துருச்சுன்னு நம்ம பார்த்தோம். நான் சொல்லுகிறேன், இன்று நீ என்னோடு கூட ஏதேன் தோட்டத்துல இருப்ப, இதான் சொல்றாரு. சரிங்களா? அவர் கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னா, லூக்கா 23ல 42 படிங்க. பக்கம் 121, 23, 42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, பாருங்க, கேட்ட கேள்வி, அந்த கல்வன் கேட்ட கேள்வி என்னன்னு பாருங்க. நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது என்ன நினைச்சுக்கங்க அப்படிங்கிறான். சரிங்களா? இப்ப ஆண்டவர் சொன்ன பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இப்ப இந்த வசனம் வந்து கமா புல் ஸ்டாப்னால வார்த்தைகளுடைய அந்த அர்த்தம் மாறி போயிருக்கு. சரிங்களா?
இதை வந்து பைபிள் எழுதும்போது கமா, புல் ஸ்டாப்பு, வசனம், அதிகாரம்லாம் இல்லை. ஒரு பிளைனா எழுதப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். நான் சொல்லுகிறேன் இன்று அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் கமா போட்டிருக்கணும், அப்படி போட்டிருந்தா. ஆனா கமாவை எங்க போட்டுட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடியே போட்டுட்டாங்க. சரிங்களா? அப்ப நான் சொல்லுகிறேன் இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய்ங்கிறதுல என்ன ஆயிடுச்சுனாக்க, இன்னைக்கே நீ பரதேசில இருப்ப, ஏதன் தோட்டத்துல இருப்ப அப்படிங்கிற ஒரு வாக்க கொடுத்த மாதிரி இருக்குது. அது முற்றிலும் தவறு. நான் சொல்லுகிறேன் இன்று, இந்த இடத்துல கமா போட்டிருக்கீங்கன்னா, நீ என்னோடு கூட இன்னைக்கு சொல்றேன், நீ என்னோடு கூட எங்க இருப்ப? இது வந்து முற்றிலும் தவறாக மொழிபெயர்க்கப்பட்டு அன்னைக்கே பரலோகம் போயிட்டார், அன்னைக்கே இலைப்பாறுதலுக்குள்ள போயிட்டாருன்னு தவறான போதனைக்குள்ள முழு கிறிஸ்தவமும் இருக்கு. சரிங்களா? பூமியில இருக்கிறார். அன்று எங்க இருந்தாருங்க? பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் எந்திரிக்கிறார். அப்ப கல்லறையிலேயா இருக்குது பரதேசி? ஆனா பரதேசிங்கிற ஒரு இடத்துல என்ன இருக்குதுங்கிறத இன்னொரு வசனத்தோட ஒப்பிடலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். படி. வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கும். பாதாளத்திலேயே ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு? அந்த பரதேசியில ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குன்னு இங்க வசனம் இருக்கு. ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருந்துச்சு? அப்ப இதை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா, ஒரு பூமியானது இப்ப ஏதன் தோட்டமாக இல்ல, ஆதியில இருந்துச்சு. அது அந்த பாவத்துக்குள்ளும் சாவத்துக்குள்ளும் போகும்போது முள்ளும் குறுக்குமா விளைவிக்க வந்துருச்சு. திரும்பவும் எப்ப இது ஏதன் தோட்டமா மாறும்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து 1000 வருட அரசாட்சியில பூமியை ஏதன் தோட்டமாக மாற்றும் பொழுது அங்கே ஜீவ விருட்சத்தின் கனிகள் எல்லாருக்கும் ஜீவன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். இததான் இங்க சொல்ல வர்றாரு. ஆக இங்க பரதேசிங்கிற ஒரு விஷயத்தை தயவு செய்து ஒரிஜினல் எல்லாம் போய் செக் பண்ணுங்க. கிரேக்கப் இதுக்குதான் நம்ம ஒரிஜினல்ல போய் பார்க்க வேண்டியிருக்கு. சரிங்களா? மொழிபெயர்ப்புல பல தவறுகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ஏதேன் தோட்டம் எதற்கு அடையாளம்? எது அடையாளம் இல்லை, நேரடி பாஷையிலே எதுன்னு சொன்னீங்கன்னா ஏதேன் தோட்டம். அப்ப 3ஆம் வானம்ங்கிறது புதிய வானம், 3ஆம் பூமிங்கிறது ஏதேன் தோட்டத்துக்கு ஒப்பாக வரப்போகுது. நான் இழந்ததெல்லாம் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றாரு பாத்தீங்களா? எதை இழந்திருக்கிறோம்? ஜீவனை, அந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள நிம்மதியை நாம் ஆதாமுக்குள் இழந்திருந்ததெல்லாம் இந்த பரதேசியாகிய ஏதேன் தோட்டத்துல, நம்ம தமிழ்ல பரதேசிங்கிறோம். அது பரதேசினாக்கி நம்ம தமிழ் வார்த்தையில அது எப்படி புரிஞ்சுக்கிறது? கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. ஒண்ணுமே இல்லாதவன், பிச்சைக்காரன், அப்படி அதை அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. பரதேசிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு இடமாக சொல்லப்படுது. பாரடைஸ். சரி, ஒரு ஏதேன் தோட்டம் என்று சொல்லப்படுது. அங்கே ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது சொல்லப்படுது. அன்று ராத்திரியில எல்லாம் மரித்த அந்த ராத்திரி இவனும் போகல, யார் கல்லனும் போகல, கிறிஸ்துவும் போகல. அவங்க 2 பேருமே அடக்கம் பண்ணப்பட்டார்கள், அவ்வளவுதான். அப்ப அவர் 3ஆம் வானமாகிய புதிய வானத்து 3ஆம் வானமாகிய அந்த புதிய வானம், தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்து சபை உயிர் தெழுந்து போன அந்த வானத்தை போய் பார்த்திருக்கிறார் அந்த மனுஷன். எந்த மனுஷன்? பவுல் சொன்ன அந்த மனுஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறார்? வானத்தை மட்டும் பார்க்கல, ஏதேன் தோட்டமாக மாறி இருந்த புதிய பூமியையும் பார்க்கிறார். புரியுதுங்களா? ஏதேன் தோட்டம் ஏற்கனவே இருந்துச்சு, இப்ப இல்ல. பூமியில தான் இருந்துச்சு, இப்ப இல்ல. சரிங்களா? இனிமே எப்போ ஓபன் ஆகும்னாக்க கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வந்துட்டாருங்கிறத பாக்குறோம். ராஜ்யத்துக்குரிய ஒரு விஷயத்துல புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைத்து கொண்டிருக்கிறார். புதிய வானம் படைக்கப்பட்டு முடிந்தால்தான் புதிய பூமிக்குள்ள போக முடியும். அதனால அது பெண்டிங்ல இருக்கு. அதனால அதனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூமிக்கு வந்துகிட்டு இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. அநேக ஆசீர்வாதம் இந்த பூமி ஏதேன் தோட்டத்துக்கு உரிய அந்த விஷயத்துக்குள்ள போகுது. அதே நேரத்துல தீமையும் அதிகமாயிட்டு இருக்கு. ஏன்னா 2ஆம் வருகையில வரும்போது எதுவும் ஸ்டார்ட் ஆகுங்க? அறிவிப்பு இருக்கிறதுனால அன்பு தனியும், அன்பு தனிகிறதுனால அக்கிரமம் அதிகமாகும். இதெல்லாம் கொண்டாந்து கரெக்டா முடிப்பார். புதிய பூமியை வெளியரங்கமா கொண்டாந்துருவார். புதிய பூமினா இப்ப இருக்கிற பூமியை புதுசுப்படுத்துறதுன்னா என்னன்னா, எல்லாத்தையும் மாற்றத்துக்குள்ள கொண்டாந்துருவார். இழந்ததெல்லாம் திருப்பி கொடுக்கிறது. ஜீவன், நோய் நொடி, என்னென்ன இழந்திருக்கிறோமோ ஆதாமுக்குள்ள அதெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய ஏதேன் தோட்டமாக மாறும். அது 2யுமே இந்த பவுல் சொல்லுகிற அந்த மனுஷன் புதிய வானத்தையும் 3ஆம் வானத்தையும், அதான் 3ஆம் வானம் தான் புதிய வானத்தையும், புதிய பூமி 3ஆம் பூமியையும் கண்ணால பார்த்திருக்கிறாரு. சரிங்களா? இப்ப நம்ம புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தோம்னா நான் நிறைய விளக்கங்கள் அடையலாம். சரிங்களா? இப்ப அந்த மனுஷன் போய் பார்த்தார். சரிங்களா? திரும்ப அந்த 2 கொரிந்தியருக்கு வந்துருங்க. பக்கம் 255.
3ஆம் வசனம். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டேன் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, மனுஷ பாஷைன்னா இந்த பூமியில உள்ள ஒரு மொழி, ஒரு ஹிந்தியோ, ஒரு ஆந்திராவில் உள்ள தெலுங்கோ, இல்ல தமிழோ, இங்கிலீஷோ, ஏதோ ஒரு மொழியா இருக்கணும். ஆனா இது மனுஷர் பேசப்படாத ஒரு பாஷை. யாரு இந்த மனுஷன் கேட்டது? என்ன பாஷை? மனுஷர் பேசப்படாததும். பேசப்படாததும். இதுவரையும் மனுஷனால் பேசப்படாத ஒரு பாஷை. அப்புறம் என்னது? வாக்குக்கு எட்டாததுமாகிய. வாக்குக்கு எட்டாதது. நான் அதை ஆங்கிலத்துல கூட நான் படிக்கிறேன். எத்தனாவது வசனம் அது? 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். I know such a man, whether in the body or out of body, I do not know, God know. தேவனுக்கு தான் தெரியும். சரிங்களா? அப்படி சொல்லிட்டு how he was caught up into paradise and heard the inexpressible words which it is not lawful for a man to utter. அதாவது வாய் சொல்வதற்கே புரியாத ஒரு ஒரு வார்த்தையாகவும், அது வந்து மனுஷரால் நாட் லாஃபுல் ஃபார் மேன் டு அட்டர், அதை வாயால சொல்ல முடியாத அளவுக்குள்ள வார்த்தைகளுமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. அப்ப மனுஷர் பேசப்படாத ஒரு பாஷையானது அங்கு பேசப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறமே இருந்தானோ அதை அறியேன். பாருங்க, தேவன் அறிவார். அது வந்து அவர் அந்த இந்த இதே மாமிச உடல்ல இருந்தாப்லையா, இல்ல மாமிச உடலை விட்டுட்டு ஆவிக்குரிய உடலா அப்படிங்கிற இந்த இடத்துல வசனம் இல்ல, இருந்தாலும் நம்ம எடுத்துக்குவோம். சரீரத்துக்கு வெளியிலனாக்க ஆவிக்குரிய உடல் தான். அப்படி இருந்தானா அப்படின்னாக்க அதை நான் அறியேன். சரிங்களா? இது இது இவர் தான்ங்கிறது உறுதியாகுது. ஆனாலும் அவர் என்ன சொல்றாருன்னா அவருக்கே புரியல. இப்ப தானியேல் எல்லாம் தீர்க்க தரிசனம் பார்ப்பாப்ல. உதாரணமா 7ஆம் அதிகாரத்துல எல்லாம் 8ஆம் அதிகாரத்துல 9ஆம் பார்த்துட்டு அப்படியே நில குலைஞ்சி விழுந்துருவாப்புல. அப்படியே மைண்டு இதாயிரும். அவரை தேற்றி ஆட்டி கொண்டாந்து அப்புறம் திரும்ப இது பண்ணுவாங்க. அந்த தரிசனத்துக்குள்ள போகும் பொழுதே அவங்களுடைய இதெல்லாம் என்ன ஆயிரும்னா ஒரு ஒரு மாதிரியான சூழ்நிலைக்குள்ள போயிடுவாங்க. அந்த அனுபவங்கள் நம்மளுக்கு இல்லாட்டினாலும் அவங்க அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறாங்க. இப்ப மறுரூப மலையில இந்த அனுபவத்தை பேதுரு, யாக்கோபு, யோவான் அந்த மறுரூப மலையில கிறிஸ்து 2ஆம் வருகையில ராஜ்யத்துல வர்ற அந்த தன்மையை காமிக்கிறார். சரிங்களா? சொல்றாரு மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 27, 28 வருஷத்துல, இங்கு நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரிப்பதில்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துலதான் மறுரூப மலையில போயிட்டு அந்த மாதிரி மறுரூபம் ஆயிட்டு 2ஆம் வருகையில வந்த அந்த தரிசனங்களை பேதுரு கூட அவருடைய கடிதத்துல எழுதுறாரு. சரிங்களா? இந்த மாதிரி நான் ஆண்டவரை நான் 2ஆம் வருகையினுடைய பவரோடு 2ஆம் வருகையில வந்ததை நாங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி எழுதுறார். அதை வந்து மத்தேயு 17 9வது வசனத்துக்குள்ள இந்த தரிசனத்தை நான் செத்த பிறகு உயிர்த்தெழுந்த பிறகுதான் நீங்க இந்த தரிசனத்தை சொல்லணும்னு மலையை விட்டு இறங்கி வரும்போது கூட சொல்லுவார். அப்பையில அந்த பேதுரு, யாக்கோபு, யோவானுடைய சூழ்நிலைகள்லாம் அவங்க என்ன பேசுகிறார்கள் என்றே அந்த அவங்களுக்கே புரியாத அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்தது. அதனாலதான் பவுல் கூட இந்த ஒரு தரிசனத்துக்குள்ளான காரியத்தை பார்க்கும்போது சரீரத்தில் இருந்தாரோ சரீரத்துக்கு வெளியில இருந்தாரோ அது ஒரு வகையான ஒரு சூழ்நிலை. அந்த தரிசனத்துக்குள்ள அவங்களும் ஒரு ஒரு பகுதியாக நிற்பாங்க. அந்த தரிசனம் அப்ப உதாரணமா இந்த இடத்துல ஆண்டவர் 2ஆம் வருகைக்குரிய தரிசனத்தை நம்மளுக்கு காமிக்கிறாருன்னா நம்ம எல்லாம் அதுல இருக்கிறோம்னா அந்த தரிசனத்துக்குள்ள ஒரு பகுதியாக நம்மளும் இருப்போம். அந்த தரிசனம் முடிஞ்சு போச்சுன்னா சாதாரண மனுஷர்கள் மாதிரி மாறிடுவோம். சரிங்களா? அப்ப அந்த சூழ்நிலைகளுக்கான அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு தேவன் கொடுக்கவும் மாட்டார். அது முடிச்சிட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 18ல பார்க்கும்போது இனிமே இந்த மாதிரியான தீர்க்க தரிசனங்களும் வெளிப்படுத்தலும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. ஆனா இப்ப நிறைய பேர் நரகத்துக்கு போறேங்கிறாங்க, 3ஆம் வானம் போறேங்கிறாங்க, அங்கேருந்து CD வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் அத்தனையும் போய் வசனம் வேணா படிங்க, நீங்க படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ல 18, 19 பக்கம் 355. வெளிப்படுத்தல் 22:18. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறேனாவது, ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அப்ப யாராச்சும் புதுசா போய் தரிசனம் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாலே அது வந்து பொய், டூப்ளிகேட்டு.
சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுட்டு வந்து அவன் வந்து தன்னையே தரிசனத்துக்குள்ளாக கொண்டு போய் நம்மளெல்லாம் கொண்டு போய் ஏமாத்துவான். இயேசு கிறிஸ்து மாதிரியே வந்து நிப்பானா. அப்படிலாம் வசனங்கள் இருக்கு. நம்ம 2 கொரிந்தியர்ல பார்க்கிறோம் அந்த வசனங்கள். 11ஆம் அதிகாரம் 14வது படிங்க. பக்கம் 254, 2 கொரிந்தியர் 11:14. அது ஆச்சரியம் அல்லவே, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அவன் மட்டும் இல்ல, தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம். இந்த மாதிரி தரிசனம் பார்த்தேன், அதை பார்த்தேன், வானத்துக்கு போனேன், பிதா கிட்ட செய்தி வாங்கினேன், நரகத்துக்கு போனேன், இதெல்லாம் கதை விடுவாங்களாம் நிறைய பேர் தரிசனம் பார்த்தேன்னு. அதெல்லாம் நடக்கலாம். ஆனா அது செய்யறதெல்லாம் யாரு தான்? வெளிப்படுத்தல் 22:18 கிளியரா படிச்சிட்டோம். இனிமே எதுவுமே இல்லை, முடிஞ்சிருச்சு, தரிசனம்லாம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்ப அந்த தரிசனங்களுக்குரிய காரியங்கள்லாம் 1ஆம் நூற்றாண்டோடு வெளிப்படுத்தின விசேஷத்தோடு தி எண்ட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம்லாம் எதுவுமே இல்லை. இதுல உள்ள தரிசனத்தை நம்மளுக்கு புரியுதா? வெளிப்படுத்தினது விசேஷம் புரியாம இருக்கும்போது புதுசா ஒரு தரிசனத்தை கொடுப்பாரா? இதோட முடிச்சிட்டேன்ட்டார். இதெல்லாம் நம்ம மகா பரிசுத்தமான விசுவாசங்கிற பாடத்திலே தெளிவா பார்த்துட்டோம். இப்ப நம்ம திரும்ப வந்துடலாம். 2 கொரிந்தியர் 12. 2 கொரிந்தியர் 12:5. இப்படிப்பட்டவர்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். பாருங்க, இந்த மாதிரி தரிசனங்களை குறித்து நான் என்ன பண்ண முடியும்? மேன்மை பாராட்டுவேன். என்னால மேன்மை பாராட்ட முடியும் அப்படிங்கிறார். இவர் சொல்றது ஒரு ஏதோ 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் சொல்லிவிட்டு, அந்த மனுஷன் பேசப்படாத ஒரு மொழிய, வாயினால் சொல்லப்படாத ஒரு மொழிக்குரிய ஒரு விஷயத்த அவன் கேட்டு பேசி அதை பண்ணான். இதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேங்கிறார். அப்பனா அந்த மனுஷனே யாரு தான்? பவுல் தான். அப்ப அந்த ஒரு மொழிய, அந்த ஒரு வார்த்தைகளை இவர் கேட்டறிந்து அதற்கான காரியங்களை ஏதோ சம்திங் அவர் புரிஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்ல வர்றார். தொடர்ந்து வாசிங்க. இப்படிப்பட்டவர்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களை அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். அப்ப எனக்கு இந்த மாதிரியான தரிசனம்லாம் அட்வான்ஸா கொடுத்தாச்சு அப்படிங்கிறார். அப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் யோவான் பத்முத்தீவுல 96ல இந்த தரிசனத்துக்குள்ள போறார். அந்த புத்தகத்தை அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அதற்கு முன்பாகவே ஒரு தூதன் இந்த புத்தகத்தை வாங்கியிருக்கிறார்னா அந்த தரிசனத்தை பார்த்திருக்கிறார். அதை தான் இங்க 2 கொரிந்தியர் 12ல ஒரு மனுஷன் வெளிப்படுத்தின விசேஷங்களையும் தரிசனங்களையும் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் 14 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டான். அப்ப 14 வருஷமா பார்த்ததை தான் அவருடைய கடிதங்களில் எல்லாமே அவர் எழுதுறார். அந்த கிறிஸ்துவ பத்தி எழுதுறார், 2ஆம் வருகையை பத்தி எழுதுறார். இதெல்லாம் தெளிவா எழுதின ஒரே நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாருதான்? பவுல் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் தெளிவா அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, ஆனா கொஞ்சம் அவருக்கு ஒத்து தெளிவா எழுதினவர் யோவான் அப்போஸ்தலன். ஏன்னா அவருக்கும் 96ல இந்த புத்தகம் கிடைச்சிருச்சு. சரிங்களா? அப்ப தொடர்ந்து வாசிங்க இந்த ஒரு வசனத்தை. 7வது வசனம். 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் குறித்து மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. பாருங்க, எனக்கு வெளிப்படுத்த, இந்த மனுஷனே இவர்தாங்கிறத இப்பதான் சொல்ல வர்றார். எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு என்ன ஒரு முள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய உடல்ல முள்ளுன்னா முள்ளு குத்திக்கிட்டு இருக்கிற முள் இல்ல, 2 கண்ணுமே தெரியாது. அதாவது தமஸ்கு நகர்ல போய் அங்க கிறிஸ்தவர்களை கொல்ல போனார் இல்லையா, அப்பெல்லாம் முற்றிலுமே கண்ணு அவருக்கு இல்லாம போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பட்டணத்துக்கு போனவொன்னா அங்கே ஜெபம் பண்ண பிறகு ஒரு செதில் மாதிரி ஒண்ணு விழுந்துச்சு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் லேசா தான் கண்ணு தெரியும். அதனால அவருடைய கடிதம்லாம் அவர் எழுதல, ஒரே ஒரு கடிதம் மட்டும்தான் அவர் கைப்பட எழுதுனேன்னு சொல்றாரு. மற்றதெல்லாம் இன்னொரு ஆளுங்களை தான் வச்சிருப்பார். எப்போதுமே 2 பேரை அவருக்கு ஊழியத்துக்கு அந்த 3 முறை ஆசியா கண்டத்தெல்லாம் சுத்தி வர்றதுக்கு கைப்பிடிச்சுக்கிட்டே தான் சுத்தி வரணும். அந்த மாதிரி நிலைமையில தான் இவருக்கு கண்ணு தெரியாம தான் இந்த ஊழியத்தெல்லாம் பண்ணார். சரிங்களா? அப்ப அந்த முள்ள வச்சுக்கிட்டு தான் எனக்கு இந்த கண்ணு நல்லா தெரிஞ்சா நான் இன்னும் நல்லா ஊழியம் பண்ணுவேனே, இவ்வளவு தரிசனத்தை பார்க்க வச்சிட்டீங்கன்னு சொன்னா, தரிசனத்தை பார்த்ததனுடைய நிமித்தம் இவர் கண்ணு தெரியாம போச்சு, அப்படிதான் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்படி கண்ணு தெரியாத நிமித்தம் அவர்கிட்ட கண்ணுக்கு முன்னாடி எது மட்டும்தான் கடைசியில பார்த்தது இருந்திருக்கும்? அந்த தரிசனம் மட்டும்தான் இருந்திருக்கும். அதையே நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு போல இருக்கு. அதையே நினைச்சு அதே காரியங்களை தான் நம்மளுக்கு அநேக கடிதங்கள் மூலமா நம்மளுக்கு எழுதியிருக்கிறார். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம என்ன ஒரு விஷயம் பார்க்கலாம்னா, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. பக்கம் 257. கலாத்தியர் 1:12. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை,
இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்க, எதை நீங்க இத 10வது வசனத்துல இருந்து படிச்சுட்டு வாங்க. வசனம் 10. ம். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்ல அல்லதென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனாலே பெற்றதுமில்லை. பாருங்க, அவர் சத்தியம் பேச ஆரம்பிச்சார் இல்லையா? இப்ப உதாரணமா இப்ப நாங்க சப்ஜெக்ட் பேசுறோம்னா நீங்க கத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்க போய் பேசுவீங்க. இப்ப நம்ம எல்லாம் எங்க அந்த அப்போஸ்தலர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வந்த சத்தியங்களை நம்ம இன்னும் விரிவா பாக்குறோம். யாரோ மனுஷன் தான் நம்மளுக்கு கத்து கொடுத்துருக்கிறார். சரிங்களா? அப்போஸ்தலர் காலத்துல அந்த 11 பேரை பத்தியும் எடுத்துக்குவோம், யூதாசை விட்டுட்டு. அவங்க பரிசுத்தாவினால் அவங்களுக்கு அந்த சத்தியம் சொல்லப்பட்டது. அவங்க என்ன பண்ணாங்க? உலகமெல்லாம் போய் சாட்சி கொடுத்தாங்க. ஆனா அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றான்? நான் யார்ட்டையுமே கத்துக்கலையா நான் சத்தியத்தை. இந்த சுவிசேஷம் சொல்றதுக்கு நான் யார்கிட்டையும் எந்த மனுஷன்கிட்டையுமே என்ன உட்காந்து கத்துக்கல. அவர் கத்துக்கிட்டது கமாலியலின் கீழே நியாயப்பிரமாணங்களையும் பரிசேயர்களுக்குரிய அந்த பழைய ஏற்பாட்டின் நியமனத்துக்குரிய காரியங்களை தான் அவர் கத்துக்கிட்டாரு கமாலியலுக்கு கீழே. கமாலியல்ங்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் வச்சுக்கோங்க, சரிங்களா? பழைய ஏற்பாட்டினுடைய காரியத்தினுடைய அந்த காரியத்தை மட்டும்தான். ஆனா புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷமாகிய சத்தியங்களை, அடிப்படை சுவிசேஷத்தினுடைய காரியங்கள் எல்லாம் எந்த மனுஷன்கிட்ட இருந்து கத்துக்கலையாம். அப்ப இவருக்கு யார் கத்து கொடுத்தா? யார் கத்து கொடுத்தா? படிங்க அந்த வசனத்தை. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவே அவரை முறை வந்து பார்த்தாரு. பாத்தீங்களா? எப்ப பார்த்தாரு அவரை? தமஸ்கு நகருக்கு போனார் பாத்தீங்களா? அப்பதான் வந்தாரு. என்னையே துன்பப்படுத்துகிறேன்னு சொல்லும் போது அத்தோட கண்டு போச்சு அவருக்கு. அப்பையில கிடைச்ச தரிசனம் அது. அவருக்கு மட்டும் தான் கிடைச்சது. அவர் சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எதுவுமே இல்லை. புரியல என்ன நடந்துச்சு, என்ன பேசப்பட்டதுலாம் புரியல. இவருக்கு பேசப்பட்ட அந்த தரிசனங்களுக்குள்ளாக போய் தான் இந்த காரியங்கள் எல்லாம் இவர் சொல்றார். நேரடியா இயேசு கிறிஸ்து, அதாவது யாசுவா மெசியா நேரடியாகவே அந்த தரிசனத்தை கொடுத்தார். இது திருவிவிலியத்துல படிங்க இந்த வசனத்தை. இல்லையா? சரி, அந்த அதே வசனத்தை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. அந்த பைபிள்ல ரிப்பீட் பண்ணுங்க. இல்ல எடுங்க. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து தான் எனக்கு இத நேரடியா வெளிப்படுத்தினார். எதை வெளிப்படுத்தினார்? வெளிப்படுத்தின விசேஷங்கிறத எனக்கு நேரடியா வெளிப்படுத்தினார். இப்ப சொல்லுங்க, நமக்கு தெரிஞ்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் அப்போஸ்தலனுக்கும் நடுவுல ஒரு தூதன் இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் கொடுக்கும்போது யோவான் அப்போஸ்தலனுக்கும் நடுவுல ஒரு தூதன் இருந்தார். அப்படின்னா இந்த தூதன் யார்? சரிங்களா? ஓகே, இப்ப இன்னும் கொஞ்சம் விரிவா போய் பார்க்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5, பக்கம் 265. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி பாருங்க, அவர் எனக்கு வெளிப்படுத்தி அருளினார். யார் டைரக்டா அருளினது? இத கிறிஸ்துவே நேரடியா வெளிப்படுத்தினார் அந்த விஷயங்களை. சரிங்களா? அந்த வசனங்கள்லாம் அப்படி படிங்க. எத்தனாவது வரையும் சொல்லியிருக்கோம்? 3 முதல் 5. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த கிறிஸ்துவுக்குள்ளான அறிவு, சத்திய அறிவை நான் ஆல்ரெடி கடிதங்களா எழுதியிருக்கிறேன். இந்த தரிசனத்தை பார்த்துட்டு அதனுடைய காரியத்தை நான் என்ன சொல்றேன், இப்ப உங்களுக்கு என்ன பண்றேன்? ஆல்ரெடி சுவிசேஷத்திலே நான் நிறைய விஷயத்துல கடிதங்கள் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து வாசிங்க. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. பாருங்க, அதுக்கப்புறம் எனக்கு வெளிப்படுத்தின பிறகு இதை யாருக்கும் வெளிப்படுத்துறாரா? அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகள். கிளியரா அந்த ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் பாருங்க,
ஃபர்ஸ்ட் யாருக்கிட்ட தான் கிறிஸ்து வெளிப்படுத்தினார்னா என்கிட்ட நேரடியா பேசினார்ன்றார். அப்படி பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணது யாரு? பவுல். இப்ப பாருங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 13 படிச்சுட்டு அப்படியே 15க்கு வாங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் பக்கம் 325 13 13 இருந்து அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். பாருங்க, இது காத்திருக்கிறோம்னு பேதுரு அவருடைய கடிதத்துல எழுதுறாரு. சரிங்களா? புதிய வானம் புதிய பூமி தான் 3ஆம் வானம் பரதேசி. சரிங்களா? காத்திருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்ததியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதி இருக்கிறான். பாருங்க, அவர் தான் ஃபர்ஸ்ட் எழுதுறாருங்கிறதை இவர் பதிவு பண்றாரு. சரிங்களா? பவுல் இதை பத்தி எல்லாம் தெளிவா எழுதியிருக்காரு. அப்பனா புதிய வானம் புதிய பூமி இந்த காரியங்களை பரதேசிங்கிற விஷயத்தெல்லாம் யார் தான் பேதுருவுக்கே சொல்லி கொடுத்தது? பவுல் தான். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறார். அவர் பவுல் எழுதின ஒவ்வொரு நிருபங்களிலும் இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து, இந்த தரிசனத்தின் காரியங்களை, புதிய வானம் புதிய பூமிக்குரிய அந்த தரிசனத்தின் காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாராம்? அப்ப எங்க பேசப்பட்டது? 2 கொரிந்தியர் 12ல பேசப்பட்ட அந்த தரிசனங்கள் காரியங்கள் எல்லாம் அவருடைய கடிதத்துல பேசியிருக்கிறான். அதை என்ன பண்ணிட்டாங்களா நிறைய பேரு? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதே தப்புதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பண்ணி இருக்கிறாங்க. படிங்க. அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. மனுஷர் பாஷைகள் பேசுவதற்கு அந்த ஒரு வாசனம் பார்த்தோம் இல்லையா 2 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரத்துல, மனுஷர் வாயினால சொல்லப்படுவதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் அப்பாற்பட்ட ஒரு வார்த்தைங்கிறப்ப அவர் பேசும்போதே அவங்களுக்கு புரிஞ்ச தமிழ்ல தான் பேசியிருப்பாரு. அங்கே புரிஞ்ச இஸ்ரேலினுடைய எபிரேய மொழியில தான், அந்தந்த மொழியில தான் பேசியிருப்பாரு. அப்படி பேசப்பட்ட விஷயங்கள்லாம் என்னவா சொல்லப்பட்டிருக்கு? அந்த அறிகிறதற்கு அரிதாய் இருக்கக்கூடிய அந்த மொழிக்கு பேரு தான் என்ன மொழி? தூதர் பாஷை. அவர் ஒரு தூதன். ஏன் தூதன்னா தேவனுடைய தூது. தேவனுடைய தூது. தேவன் கையில வச்சிருந்த ரகசியத்தை கிறிஸ்து கிட்ட கொடுக்கிறார். கிறிஸ்து வைத்திருக்கிற அந்த ரகசியத்தை பவுல் அப்போஸ்தலன்கிட்ட கொடுக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் அந்த தூதை, தேவ தூதை கொடுக்கும் பொழுது அது அறிகிறதற்கு அரிது. அதேதான் நம்ம 2 கொரிந்தியர் 12ல படிக்கும்போது எப்படி படிச்சோம்? அந்த மனுஷனை பத்தி, அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அப்ப இந்த விஷயம் கிளியராவே நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, அந்த மனுஷன் பர்டிகுலரா அந்த தூதன் யார் தான் அப்படின்னா, யார் தான்? அப்போஸ்தலர் பவுல் தான். சரிங்களா? இப்ப நம்ம ஏற்கனவே கேள்வி கேட்டுட்டோம். அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் உள்ள வானத்தில் உள்ள தூதனா பூமியில உள்ள தூதனா? இந்த வசனங்களின் அடிப்படையில எல்லாம் போய் பார்க்கும்பொழுது இது யாராதான் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. மனுஷனா இருந்த அப்போஸ்தலர் பவுல் தேவ தூதை உரைக்கிறார். யாருக்கு உரைக்கிறார்? கிறிஸ்துவின் இடத்துல நேரடியா பெற்றேன்னு ஒரு வசனம் பார்த்துட்டோம். வேற யாருக்கிட்டையும் கத்துக்கலன்ட்டார். கிறிஸ்துவே நேரடியா தரிசனத்துல காமிச்சிட்டார். அத்தோட அவர் கண்ணு போச்சு. அதுக்கப்புறம் அந்த தரிசனத்தின் அடிப்படையில தான் எல்லா நிருபங்களையும் எழுதுறார். அந்த நிருபங்கள் எழுதப்படுகிற எல்லா விஷயமே அப்போஸ்தலர் பேதுரு போன்றவர்களுக்கே ஆச்சரியமானதா இருக்குது. புதிய வானம் புதிய பூமிக்குரிய ரகசியங்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்குது. அப்படி சொல்லும் பொழுது அதை என்ன சொல்றாரு? அந்த பேதுரு கிட்ட வந்து படிங்க. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. யாருக்கு? பேதுருக்கே அரிதா இருக்குதான். அவர் அப்படிப்பட்ட அப்போஸ்தலனுக்கே என்னவா இருக்குதான்? கொஞ்சம் ரொம்ப நிதானிச்சுதான் இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ரொம்ப அட்வான்ஸா பேசுறாப்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. படிங்க. அந்த பைபிள் ஒழுங்கா படிக்காதவங்க ஜோடி வசனம் தேடி கரெக்டா புரிந்து அதனுடைய ஆழங்களையும் ஒரிஜினல் மொழியினுடைய அந்த மொழிபெயர்ப்பினுடைய வார்த்தைகளையும் சரியா கல்லாதவர்கள் இதை என்ன பண்ணிடுவாங்களா? கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். அவருடைய கடிதங்களில் உள்ள இந்த மகத்துவமான ரகசியங்கள் ஒரு சில விஷயம் நம்மளுக்கு புரியுற மாதிரி எழுதி இருக்கிறார் இல்ல. கடிதத்துல எழுதப்பட்டதெல்லாம் புரியுற மாதிரி இருக்கு. ஆனா வெளிப்படுத்தின விஷயம் புரியுதா? புரியல. அததான் அவர் பார்த்ததுதான் அவருக்கு ஈஸியா
அதாவது என்ன சொல்றது, நம்ம இந்த தொல்காப்பியங்கள்ல அந்த மாதிரி புறநானூறு, அகநானூறு, திருக்குறள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஏதாச்சும் புரியுதா? நம்ம தமிழர்கள் புரியுதா? அதுக்கு பொருளுரை எழுதிய கைடு என்னது, கோனார் கைடு இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியுது. அப்போ கோனார் கைடு மாதிரி நம்மளுக்கு புரிய வச்சது என்னன்னா அவருடைய கடிதங்கள், நிருபங்கள். ஆனா இதனுடைய மகத்துவங்கள்லாம் மறைக்கப்பட்டது மாதிரி இருக்கிறது எதுல இருக்குன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல. நம்ம விசேஷ விதமா நம்ம வருங்காலத்துல நீங்க தெளிவான முறையில இந்த ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல வந்து நீங்க அந்த ஓட்டத்தை ஓட ஆரம்பிச்சீங்கன்னா ஒவ்வொரு வசனத்தையுமே நம்மளுக்கு புரிய வச்சிருவார். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் புரிய வச்சிருவார். நம்ம அதெல்லாம் அந்த ஆவியை நம்மள்கிட்ட கொடுத்துருக்கிறார். நம்ம தான் அதுக்கு பயணித்து வரணும். சரிங்களா? இதை ஆக்சுவலா யார் கையில கொடுத்துட்டாரு? இப்ப எல்லார் கையிலும் இருக்கு வெளிப்படுத்தின விசேஷம். புரியுதா? மனுஷன் பாசை இல்ல, இது தூதன் பாசை. அது புரியல. 7 தலை 10 கொம்பு. புரியுதா? அவர் ஆடு இருக்குது, 7 கொம்பு இருக்குது, 7 கண்ணு இருக்குது. அது யாரு? 7 கண்ணு 7 கொம்புள்ள ஆடு யாரு? 7 கொம்பு யார் தெரியுமா? 7 கண்ணு 7 கொம்பு. இப்ப நம்ம 5ஆம் அதிகாரம் படிச்சோம்ல வெளிப்படுத்தின விசேஷத்துல. வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த அடிக்கப்பட்ட வண்ணமா இருந்த ஆட்டுக்குட்டியினுடைய தலையில 7 கொம்பு 7 கண்கள். எதுவும் புரிஞ்சிச்சா சொல்லுங்க. நீங்க எதுவும் புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. ஆடுனா 2 கண்ணு 2 கொம்பு இருக்கு. இது என்னது 7 கண்ணு 7 கொம்பு? அதான் அதுக்குரிய நம்ம அறிவுக்குள்ள அந்த ஆவியில வரும்பொழுது நம்ம புரிந்து கொள்வோம். சரிங்களா? சிம்பிள் தான். 7 கண்ணு அப்படின்னாலும் 7 கொம்பு அப்படின்னா 7னா முழுமை, பரிபூரணம் அர்த்தம். கொம்புனாலே என்னன்னு தெரியும் நம்மளுக்கு? ராஜாக்கள். பரிபூர்ண ராஜாதி ராஜான்னு அடையாளப்படுத்துது ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டியானவர் யாரு? பரிபூரணமான முழு ராஜத்துவத்தை பெற்றுக்கொண்டவர். அப்ப கண்ணுனா என்ன? 2 கொரிந்தியர் 4:4 பாக்குறோம். மனக்கண். இப்ப ஏதேன் தோட்டத்துல அவங்க பழம் சாப்பிட்டவனே அவங்க கண்ணு அப்படின்னா என்னது? அதுக்கு முன்னாடி கண்ணு தெரியாம இருந்தாங்க. அறிவு கண். அப்ப அறிவு ஞானம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல கிறிஸ்துவானவர் ஞான கல்மலையா இருக்கிறார். ஞானமா இருக்கிறார் இல்லையா? ஆதி முதலே ஞானமா இருக்கிறார். முழு ஞானத்தை உடையவராகவும் ஆயிட்டார். அந்த மகிமைக்குரிய முழு ஞானத்திலும் முழு ராஜ்யத்துவத்துக்கும் உரிய தகுதியை உடையவராக இருக்கிறதுனாலதான் அவள் வலது பாரசத்தில் அமர்வதற்கான தகுதியை இந்த 7 கண்ணு 7 கொம்பு அடையாளப்படுத்துது. இப்ப பேசப்பட்ட 7 கண்ணு 7 கொம்பையும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஏதாச்சும் புரிஞ்சிச்சா? இதுதான் என்ன பாசை? தூதர் பாசை. புரியுதுங்களா? தூதர் மூலமா கொடுக்கப்பட்ட இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் இந்த பாசையில எழுதப்பட்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவுதான் சிம்பிளா நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? இப்ப நம்ம திரும்ப எங்க பார்த்தோம்? எபேசியர்ல படிச்சோமா? வந்துருங்க. முடிச்சாச்சு. தொடர்ந்து வாசி. இப்ப நம்ம இன்னொரு கேள்விக்கான பதிலை தேடலாம். இவர் மனுஷனா இருந்த தேவ தூதன். நல்லா கவனிங்க. மனிதனாக இருந்த தேவ தூதன். பரலோகத்தில் இருந்த தேவ தூதர்கள்லாம் பழைய ஏற்பாட்டுல நம்ம அப்பையிலேருந்தே பாக்குறோம். ஏதேன் தோட்டத்துல இருந்தே யார் இருந்திருக்கிறா? ஏதேன் தோட்டத்துல லூசிபர் இருந்திருக்கிறார். மிகாயேலாக படைப்பின் காரியத்துல நம்முடைய ஆண்டவர் கூட இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் சிம்சோன் வாழ்க்கையில, மோசையினுடைய வாழ்க்கையில, இது மாதிரி பலதரப்பட்ட இடத்துல அநேக தூதர்கள் வந்திருக்காங்க. கன்னிமரியால் கூட தரிசனமானது ஒரு கபிரியேல் தூதனை பார்க்கணும். தானியலுக்கு இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வகையான பரலோகத்தில் உள்ள ஆவிக்குரிய தூதர்கள் மாமிசத்துல ஆபிரகாமோட என்னது பீஃப் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க. மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப மாமிசத்திலையும் வர முடியும், ஆவிலையும் இருக்க முடியும். அநேக லட்சக்கணக்கான தூதர்களும் இருப்பாங்க. அதே நேரத்துல பிரதான தூதர்கள்ங்கிற நிலைமையிலும் ஆர்கேஞ்சல்ஸ் என்று சொல்லப்படுகிற செருபீன்கள், கேராபீன்கள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கணும்னாக்கா அது நம்ம அந்த மகிமை அடைந்த சபைக்குரிய வாய்ப்புல போனோம்னா ஒருவேளை நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம். மற்றதெல்லாம் இப்ப படத்துல பாக்குறது, நான் போய் பார்த்துட்டு வந்தேங்கிறதெல்லாம் அத்தனையும் பொய். தயவு செய்து நம்பாதீங்க.
வெளிப்படுத்தின விசேஷத்தோட முடிஞ்சிருச்சு. எல்லா தரிசனமும், எல்லா வெளிப்படுத்தல்களும், எல்லா தீர்க்க தரிசனமும். அதை நம்புனீங்கன்னா அது வஞ்சனை நாவில மாட்டிக்கிட்டு பொய்யை நம்பி நீங்க போக வேண்டியிருக்கும். உண்மைக்கு புறம்பா தான் நம்ம இருப்போம். ஓகே, இப்ப ஓகே, இப்ப நம்ம அப்படியே தொடர்ந்து வாங்க. இப்ப நம்ம இவர் மனுஷனாக எப்படி தூதனா மாறினார் அப்படிங்கும்போது இதுக்கு இந்த எபேசியர் இந்த வசனத்தை அப்படியே நம்ம பெண்டிங் வச்சுக்குவோம். 1 பேதுரு 2 படிக்கலாம். நம்ம 1 பேதுரு 1 அதிகாரம் 10 இருந்து 12 வரையும் படிங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் வசனம் 10 இருந்து பக்கம் 317. அதாவது பேதுரு இந்த கடிதம் எழுதினதெல்லாம் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கா? யாருக்கு எழுதினாரு? உலக கிறிஸ்தவர்களுக்கா? சபை வாய்ப்புல இருக்கிற 1,44,000 பேருக்கு மட்டும்தான் எழுதினாங்க. இந்த புதிய ஏற்பாடை யாருக்கு மட்டும்னா 1,44,000 பேருக்கு மட்டும்தான். மற்ற கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் இல்ல. அவங்களுக்கு எல்லாம் திரள் கூட்டத்துக்குரிய வாய்ப்புல அது அடுத்த ஒரு விஷயம், அல்லது உலக ரட்சிப்புக்குரிய ஒரு விஷயத்துல அது வேற விஷயம். அது அந்த சுவிசேஷமே வேற. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தினுடைய மகத்துவமே இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்கு இந்த 27 புத்தகம் புதிய ஏற்பாட்டுல இருக்கு இல்லையா, அது முழுவதும் 1,44,000 பேருக்கு மட்டுமே அல்லாமல் வேற யாருக்கும் இல்லை. இப்ப படிங்க இந்த வசனத்தை. 1 பேதுரு 1 அதிகாரம் வசனம் 10 இருந்து உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். பழைய ஏற்பாட்டுல உள்ள தீர்க்கதரிசிகள்லாம் அவங்களுடைய விஷயத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அந்த நியாயப்பிரமாணங்கள் இதெல்லாம் கருத்தாய் ஆராய்ச்சி பண்ணாங்களாம். இதுல என்னமோ சொல்றார் தேவன். ஆபிரகாம் சொன்னார், உன் சந்ததிக்குள் பூமியின் குடிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். அது மாதிரி தாவீது கிட்ட சொன்னார், உன் குமாரன் என்னுடைய சிங்காசனத்தில் அமருவான், நித்திய ராஜ்யத்துக்கு வருவான். அங்கே சாலமோன் வந்தார், நித்திய ராஜ்யமும் இல்லை, நித்திய ஆலயமும் இல்லை. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த ரகசியங்கள், இந்த தீர்க்க தரிசனங்கள் அவங்க ரொம்ப டீப்பா ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆனா அதை எல்லாம் யாரை குறித்தது? யாரை குறித்ததுங்க? கொலேசியர் 1 அதிகாரத்துல 17 வசனத்துல பார்க்கிறோம், இதெல்லாம் கிறிஸ்துவை பற்றியது. சரிங்களா? கொலேசியர் 2 அதிகாரம் 16 17 படி. கொலேசியர் 2 அதிகாரம் வசனம் 16 17 பக்கம் 276. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. எல்லாம் கிறிஸ்துவை பற்றியது. அதெல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. கிறிஸ்து என்னமோ சொல்ல வர்றாங்க கிறிஸ்துவை பத்தி அப்படின்னு. அததான் இங்க பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளும் 1 பேதுரு 1 அதிகாரம் 10வது வசனத்துல அதை அவங்க டெலிஜியண்டா ரொம்ப டீப்பா ஆராய்ச்சி பண்ணாங்களாம். ஆனா அந்த அந்த காணியாட்சிக்கு உரிமை சத்தா இருந்தவங்களுக்கு அது கிடைக்கல. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாக்கு தத்தம் தான் சொல்லப்பட்டுச்சு ஒழிஞ்சு அதுக்கு அவங்க புறம்பாக்கப்பட்டிருந்தாங்க. இல்லைன்னா அவங்க அந்த இந்த காலத்துல வாழ்ந்திருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் சபையை 1,44,000 பேர்ல வந்திருப்பாங்க. அந்த ஆண்டவருடைய மரணத்துக்கு முன்னாடி பிறந்ததுனால யோவான் ஸ்நானன் கூட என்ன வரல, இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள வர முடியல. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல உள்ளவங்க கிறிஸ்துவனுடைய பாடுகள், ஏசாயா 53 படிக்கிறோம், 22 படிக்கிறோம், சங்கீதம், இது மாதிரி பலதரப்பட்ட அந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டியை படிக்கிறோம். அதெல்லாம் இங்க பஸ்கா ஆட்டுக்குட்டி எகிப்துல அடிக்கப்பட்டது, அப்படியே அடிக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு. ஆனா பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரு ஒரிஜினல்? பாத்தீங்களா? அப்ப இதெல்லாம் அவங்க கருத்தாய் ஆராய்ந்தார்கள். ஆனால் என்ன ஆயிடுச்சு பாருங்க, படிங்க. அவங்க எதற்காக ஆராய்ச்சி பண்ணாங்க, எதுக்காக அந்த பழைய ஏற்பாட்டை எழுதி வச்சாங்கன்னு பாருங்க, படிங்க. தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே, அந்த 1,44,000 பேரின் நிமித்தமே இதெல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணி எழுதி வச்சாங்களாம். சரிங்களா? படிங்க. தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. பாருங்க, நல்லா கவனிங்க. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட, அதாவது சுவிசேஷம் எப்ப ஸ்டார்ட் ஆனிச்சு? சுவிசேஷம் எப்ப ஸ்டார்ட் ஆனிச்சு? பெந்தகோஸ்தே நாள்ல இருந்து தான் பரிசுத்த ஆவி வந்துச்சு. அதுல இருந்து தான் சுவிசேஷ யுகம் ஸ்டார்ட் காலம். அந்த காலம் சுவிசேஷ காலம் ஸ்டார்ட் ஆனிச்சு.
அப்ப பரிசுத்தாவி வந்ததுல இருந்து சுவிசேஷம் எல்லாருக்கும் போக ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? அப்ப பரிசுத்தாவி பாருங்க, இதுக்கு முன்னாடி ஆங்காங்கே பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தாவி தாவீதுக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் அருளப்பட்டு அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எழுதுறாங்க. ஆனா இங்க பாருங்க, இடையில தூதனே இல்லாம டைரக்டா பிதாவாகிய தேவன் அவருடைய பரிசுத்த ஆவி, அவருடைய ஆவியை, கிறிஸ்துவுக்குள்ளான அந்த ஆவியை என்ன பண்றாரு? நேரடியாவே யார் மேல பொழிஞ்சிட்டாரு? யார் மேல பொழிஞ்சிட்டாருங்க? பெந்தகோஸ்தே நாள்ல மாமிசமான ஜனங்கள் மேல விசேஷ விதமா அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு, சீசர்கள் மேல அங்கே பொழிந்ததை பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டுல எல்லாம் ஒரு சில தேவதூதர்கள் வந்து இந்த மெசேஜ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆவியில இருக்கிற தேவதூதர்கள், வானத்துல இருக்கிற தேவதூதர்கள் மனுஷர்களை காட்டிலும் அவங்க உயர்ந்த நிலைமையில படைக்கப்பட்டிருக்க, கொஞ்சம் சற்று உயர்ந்த நிலைமை. இது வந்து சங்கீதம் 8:4-5 படிக்கிறோம். அந்த தூதர்கள் அல்ல, தேவன் ஆண்டவருடைய மீட்கும் பொருளினுடைய பாவ மன்னிப்புக்குள்ளான அந்த விஷயத்துக்குள்ளாக கிறிஸ்து பலிகள் எல்லாம் செலுத்த பிறகு தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள தொடர்பு ஏதேன் தோட்டத்துல கட்டானுச்சு. அது கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுச்சு? நேரடி தொடர்பை ஏற்படுத்தும் அளவு கிறிஸ்துவனுடைய மரணத்தினால் உண்டான மீட்கும் பொருளும் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுதல்னால நேரடி தொடர்புல தேவன் அவருடைய ஆவியை யார் மேல பொழிய ஆரம்பிச்சிட்டாரு? சபையின் மேல, உண்மையான சத்தியத்துக்குள்ள வாழ்கிறவர்கள் மேல அங்க பொழிகிறார். அப்படி அந்த பொழியப்பட்ட அந்த சத்தியத்தின் ஆவி, அந்த சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்தப்படுற அந்த ரகசியம், அந்த ரகசியத்தை தான் பவுல் சொல்றார். அந்த ஞானம், அந்த அறிவு, அந்த இதுன்னு சொல்லி அந்த சத்தியத்தின் காரியத்தை தேவதூதர்கள் மனுஷனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பிறகுதான் தேவதூதர்கள் என்னடா இப்படிப்பட்ட ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த மனுஷனுக்கு கொடுத்துட்டாரே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரட்சிப்பின் காரியத்தை நேரடியாவே நம்மள எல்லாமே தேவன் யாருக்கிட்ட டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு உற்று நோக்குற அளவுக்கு, ஆச்சரியப்படுற அளவுக்கு தேவதூதர்களே இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் தேவன் தேவதூதர்களை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு மனுஷர்களையே தேவதூதர்களாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். இப்ப அதுக்கு இன்னும் ஆதாரமா தான் எபேசியர் 3 அப்படி தொடர்ந்து படிங்க. இப்போ எபேசியர் 3:6. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிளியரா? இடையில வானத்தில் உள்ள தூதர்கள் யாராச்சும் பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் வந்திருக்கிறாங்களா? அந்த வான தூதர்களுக்கான வாய்ப்பெல்லாம் பழைய ஏற்பாட்டோட முடிஞ்சு போச்சுங்க. கடைசியா எனக்கு தெரிஞ்சு கபிரியேல் தூதனை பத்தி நம்ம பார்க்க முடியும், அவ்வளவுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லா வாய்ப்புகளுமே க்ளோஸ்ட், ஃபுல்லி க்ளோஸ்ட். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல பார்க்கப்படுகிற இந்த விஷயம் முழுவதும் யார் மூலமா தேவன் டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? இடையில தேவதூதர்கள்லாம், பிரதான தூதர்கள்லாம் இல்ல, நேரடியா தேவன் யார்கிட்ட வந்துட்டாருங்க? அவருடைய ஆவியை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? படிங்க, திரும்ப படிங்க. யார்கிட்ட கொடுத்துட்டாரு? இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல நேரடியா அவருடைய ஆவியிலே எல்லாத்தையும் மனுஷனுக்கே நேரடியா வெளிப்படுத்திட்டாராம். சரிங்களா? அப்போஸ்தலர் மனுஷன் தானே, தீர்க்கதரிசிகள் மனுஷன் தானே, நேரடியா வெளிப்படுத்திட்டார் இந்த ரகசியத்தை. சரிங்களா? ஓகே, படிங்க. இததான் நம்ம 3வது வசனத்துல படிச்சோம். 3:3 படிங்க. 3:3. அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். அந்த வெளிப்படுத்தல இது ஒரு பார்ட். வெளிப்படுத்தினது வந்து 14 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அதுல இது ஒரு பகுதியை அன்னைக்கே எனக்கு வெளிப்படுத்திட்டாருன்ட்டார். தொடர்ந்து இங்க வந்துருங்க. 7ஆம் வசனம். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. என்ன கிருபை புரியுதுங்களா? தேவன் கேட்டார், தேவன்கிட்ட 3 முறை ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம் பண்ணாரு? இந்த முள்ளு எனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் சூப்பரா ஊழியம் பண்ணுவேன், இந்தியா வரையும் கூட வந்துட்டு போயிருப்பாரு அவரு. சரிங்களா? ஆனா வரல. உட்காந்து இந்தியாவுல நீ கடிதம் மட்டும் எழுதி அனுப்புன்னு சொல்லிட்டு
புதிய ஏற்பாட அவருடைய கடிதங்களை நம்ம இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு கண்ணு தெரியாதனாலதான் எழுதி வச்சாரு. இல்லைன்னாக்க தோமா மாதிரி அவர் வந்துட்டு சுவிசேஷத்தை சொல்லிட்டு ரத்த சாட்சியா மறிச்சு போயிருப்பாரு. 12:8 ஆமா, சரிங்களா? அப்ப இதுதான் என்னன்னா, அந்த கிருபை என்ன கிருபைனா, நீ உனக்கு கொடுத்துருக்கிற இந்த கண்ணு தெரியாம இருக்கிறதுலயே நீ எனக்கு செஞ்ச ஊழியம் போதும். அவருடைய கண்ணு தெரியாத அந்த பலவீனத்துல பரிபூரணமான பலம் விளங்குது பாருங்க. இன்னைக்கு வரை நம்ம அந்த கடிதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? இந்த ஆழமான சத்தியங்களை படிக்கிறோமா? இந்த நிருபங்கள்லாம் எங்கேருந்து வந்துச்சு? எங்கேருந்து வந்துச்சுங்க? எந்த தரிசனத்தை பார்த்ததுல இருந்து வந்துச்சுங்க? எந்த தரிசனத்தை பார்த்தது? மாநிலத்துல எதை போய் வாங்கினாரு? எதை போய் பார்த்தாரு? வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் ஒரு தூதன் மூலமாக கொடுக்கப்படுது. அது மாமிசீக தூதன். அந்த தூதன் தான் இப்ப இந்த மொழியை நம்மளுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க பவுல் யோவான் மூலமா. ஆனா எழுதுனது புரிஞ்சிச்சா? அதான் என்னதுங்க? தூதர் பாஷை. சரிங்களா? தொடர்ந்து இங்க எபேசியரை படிங்க. இப்ப 9வது வசனம், தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் பாருங்க, உன்னதத்தில் உள்ள துரைதனம். நான் அதை ஆங்கிலத்துல படிக்கிறேன். பிரின்சிபல்ஸ் அண்ட் பவர் இன் ஹெவன்லி பிளேஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பரலோகத்தில் உள்ள துரைதனங்கள்னா எது? தேவதூதர்கள், மற்ற ஏனைய அந்த பவரா செயல்படக்கூடிய ஆவிக்குரிய அந்த நிலைமையில இருக்கிற அந்த ஒரு ஜீவிகள்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அது நிச்சயமாகவே தேவதூதர்கள், பிரதான தூதர்கள், சேருபீன்கள், கேருபீன்கள் எல்லாம் அடையாளப்படுத்தக்கூடிய ஆவிக்குரிய ஜீவிகளை மட்டும்தான் இது சொல்லப்படுது. சரிங்களா? படிங்க திரும்ப அந்த ஒரு வசனத்தை. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. பாருங்க, அவங்களுக்கு யார் மூலமா தான் இப்ப தெரிய வரும்? தேவதூதர்கள் உற்று நோக்க ஆசையா இருந்தான்னு சொல்றாங்கல்ல, அந்த ஆசையா இருந்த விஷயங்கள், இந்த ரகசியங்கள்லாம் சபை தான் சொல்லி கொடுக்குமா. அங்கே மனுஷனா இருக்கிற சபை இருக்கு இல்லையா, நம்மெல்லாம் இப்ப நம்ம இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, என்னடா அப்படிப்பட்ட ஒரு அறிவை மனுஷன் மண்ணா இருக்கிற மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவதூதர்கள்லாம் அன்னைக்கு உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த சபைக்கு இந்த ஆவிக்குரிய காரியங்களுடைய மகத்துவத்தெல்லாம் அன்னைக்கு தேவதூதர்கள் பழைய ஏற்பாட்டுல நிறைய தீர்க்க தரிசனங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் வரலாற்று பூர்வமான காரியங்களையும் கொடுத்தாங்க. அவங்களுக்கு புரிஞ்சுச்சானா? புரியல. விசேஷ விதமா ஆண்டவர் கூட அவர் சில விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் என்னைய குறித்து தான் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வந்தார் மனுஷனா. அதுல ஒருத்தர் அவர் மட்டும் தான் புரிஞ்சிருப்பார் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை தெளிவா புரிந்து கொள்கிற அளவுக்கு தேவன் அவருடைய ஆவியை யார்கிட்ட நேரடியா கொடுத்துட்டாரு? பவுலுக்கு கொடுத்தாரு. அதை நேரடியா புரிந்து கொள்கிற அந்த அறிவையும் இதையும் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? சபைக்கே கொடுத்துட்டாரு. சபைக்கே கொடுத்துட்டார். மனுக்குலத்துக்கு இல்ல, சபைக்கே கொடுத்துட்டார். பவுல் வந்து யோவான் அப்போஸ்தலன் கொடுத்தார். யோவான் அப்போஸ்தலன் வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம கையில கொடுத்துட்டார். புரியாம இருக்குது. புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அந்த ரகசியத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ரகசியம் புரிந்து கொள்கிற பட்சத்தில் இதையெல்லாம் உற்று நோக்கவும் இந்த துரைதனங்களுக்குரிய வானளாவிய மண்டலத்துல உள்ள தேவதூதர்களுமே என்ன பண்ண வேண்டியதா இருக்கா? அதை உற்று நோக்குறாங்க. இது என்ன சொல்லப்படுது பாருங்க. அவர்கள் படிங்க 10வது வசனமா. அந்த அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை அப்படிங்கும் போதுதான் நம்முடைய கிருபை எனக்கு போதுங்கிறப்ப இந்த தரிசனத்தை பார்ப்பதற்கான ஒரே வாய்ப்பு யாருக்கு மட்டும்தான் இருந்துச்சு? நேரடியா பவுல். அதை அறிவிக்கும்படி வந்தவர் தான் பவுல். யார்கிட்ட வந்து சொன்னாரு? யார்கிட்ட சொன்னாரு? யோவான் அப்போஸ்தலனுக்கு. எப்போ வந்து சொன்னாரு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் தரிசனத்தை? தெரியுங்களா? 96 பத்முத்தீவுல இருக்கும்போது 96ல வந்து ஒரு தூதன் வந்து இவர்கிட்ட இந்த விவரங்களை சொல்றாரு. இப்பயும் நம்ம அந்த தூதனை பவுல்னு அனுமானிச்சுதான் இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் அநேக வசனங்கள் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுது கிறிஸ்துவே அவருக்கு வெளிப்படுத்தினார்னு இருக்கு. அதை பேதுரு சொல்றாரு. மற்ற ஏனைய
வசனங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுது. இந்த ரகசியங்கள் நேரடியாகவே இது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டு சுவிசேஷமா அறிவித்து சபைக்கு வெளிப்படுத்தப்பட்டு இதை வானளாவிய தூதர்களும் அதற்குரிய காரியத்தில் உள்ளவங்களும் அறிய வேண்டியதே சபை மூலமாக தான். அப்படிங்கும்போது பைபாஸ் படிங்க, அதை படிச்சிருங்க. பக்கம் 193, அப்போஸ்தலர் 20:26. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே. சரிங்களா? எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டார்? கடிதம் மூலமா அறிவிச்சிட்டார். ஆனா அது தேவ தூதர் பாஷையா எது இருக்குன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷங்கிற அந்த இதுதான். அதனாலதான் இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனுங்கிறப்ப வாசிச்சா இது வந்து என்ன பாஷை? இது தூதர் பாஷையாக இருக்குது. இது ஏன் தூதர் பாஷைன்னு சொல்றோம்னா, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவ கிட்ட கொடுத்தார், கிறிஸ்து ஒரு தூதன் கிட்ட கொடுத்தார். அந்த தூதனை நம்ம வானளாவிய ஆவிக்குரிய தூதனாக பார்க்க முடியல. யாராதான் பார்க்க முடியுது? இதை பவுலாக தான் இருக்கிறாருங்கிறதுக்கு வசன ஆதாரம் கிளியரா இருக்கு. சரிங்களா? ஏற்கனவே வாசிச்ச ஒரு வசனம் தான், திரும்பவும் வாசிச்சிருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பக்கம் 264. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். ஓகே, இப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாம் அந்த தரிசனத்தை பார்த்ததனுடைய நிமித்தமாக தான் அந்த என்னது ஆட்டுக்குட்டியானவர் அந்த சிங்காசனத்துல போய் அந்த புத்தகத்தை வாங்குவதற்கும் அந்த சிங்காசனத்துல வலது பார்சத்துல அமர்ந்திருக்கிற அந்த காரியங்களை வெளிப்படுத்தல் 22:1வது வசனத்தை படிச்சு பாருங்க. அநேக வசனம் அந்த வலது பார்சத்துல அமரக்கூடிய காரியங்கள்லாம் தரிசனம் 354 வெளிப்படுத்தல் 22:1. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். பாத்தீங்களா? அப்ப சிங்காசனத்துல 2 பேர் உட்கார்ந்து இருக்கிற தரிசனத்துல அங்க பார்த்துட்டு இங்க வந்து இதெல்லாம் எழுதுறாரு. இப்ப பாருங்க, நம்மளும் உட்கார போறதுங்கிறத வெளிப்படுத்தல் 3:20 படிங்க. 20-21 பக்கம் 337 வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இதாவது 2ஆம் வருகையில வந்து இருந்து இப்ப தட்டிக்கிட்டு இருக்காரு நம்மள்கிட்ட. படிங்க. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஓகே, இப்ப பாருங்க, நம்மளுக்கு வாக்குத்தத்தமா அந்த தரிசனத்துல அந்த என்னது தேவதூதரனுடைய பாஷையில பேசப்பட்டிருக்கு. சரிங்களா? இத வந்து அப்போஸ்தலர் பவுல் எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 4, 5, 6 வசனத்துல படிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 4, 5, பக்கம் 206 வரி. தேவனாலே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்யத்தக்கதாக கிறிஸ்து இயேசுவுக்குள்
நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பாருங்க, அதாவது ஜெயம் கொள்கிற நேவனும் அவன் என்னுடைய சிங்காசனத்துல அமருவான்னு அங்கே சொல்றாரு. இங்க என்னது, அப்படியே தரிசனத்துல பார்த்தத நம்மளும் போய் அங்க உட்கார போறோம்னு இருக்கிறார். இதெல்லாமே வெளிப்படுத்தின உள்ள விஷயங்களை ஒவ்வொன்றா சொல்ல முடியும், நான் நிறைய சொல்ல முடியும். ஸ்டாம்பிளுக்கு அந்த கிறிஸ்துவ பத்தி பேசுறார் தெசலோனிக்கேர்ல. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே தெளிவா வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்ததுனாலதான் இவ்வளவு கடிதங்களை தெளிவாக அவரால் எழுத முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத ப்ரூஃபா நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த தூதனானவர் நல்ல கவனிங்க, யோவான் அப்போஸ்தலன் 96 AD பத்மூத்தீவுல இந்த தரிசனத்தை எழுத ஆரம்பிக்கிறார். சரிங்களா? ஆனா அப்போஸ்தலர் பவுல் 64 இறந்துட்டார். வரலாறு சொல்லுது ஏறக்குறைய 70க்குள்ளே இறந்துட்டாருங்க. 64 இறந்த மாதிரி ஒரு சில வரலாறு சொல்லுது. 70க்குள்ளே இறந்துட்டார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது. இவர் தான் 70ல இறந்ததா வச்சுக்கோங்க. 70ல இறந்த நபர் எப்படிங்க 96ல வந்து சொல்ல முடியும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை? கேள்வி வருதா வரலீங்க? 70க்குள்ள இறந்த அப்போஸ்தலர் பவுல் 96ல பத்மூத்தீவுல வந்து இவர் தூதனாக வந்து எப்படி சொல்ல முடியும் இந்த தரிசனத்தை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. சரிங்களா? இன்னும் விசேஷ விதமான ஒரு சில காரியங்கள்ல அட்வான்ஸா ஒரு சில விஷயங்களை பார்க்கும்பொழுது, முதலாம் சபையினுடைய மிக முக்கியமான பிரதிநிதியாக யாரு விளங்கினார்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் தான். அதுக்கப்புறம் அடுத்த சபையினுடைய மிக முக்கியமான பிரதிநிதியா இருந்து முதன்மையான ஊழியத்தை பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ உதாரணம் முதலாம் சபையின் காலத்துல எபேசு சபையினுடைய அந்த காலகட்டம் சொல்லப்படுது. பெந்தகோஸ்தே நாள் முதலா அந்த முதலாம் சபையின் காலங்களை சொல்ல போது பேதுரு, யாக்கோப்பு, யோவான், மத்தேயு, மார்க்கு எல்லாருமே முதன்மையான அந்த ஊழியத்தை பண்ணாலும் அதுல சிறப்பான ஒரு முதன்மையான ஊழியத்தை பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இவர்கிட்ட இருந்து தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் போகுது. புரியுதுங்களா? யார்கிட்ட இருந்து தான் போகுது? பவுல்கிட்ட இருந்து தான் போகுது. சரிங்களா? பேதுரு வந்து ஒரு சில விஷயங்களை ஓபன் பண்ணார். எங்க ஜெருசலேம்ல முதன்னு சுவிசேஷத்தை அவர் தலைமையில, அப்புறம் யூதேயாவில், சமாரியாவில், அப்புறம் புறஜாதி கிட்ட போகும்போது இவர்களுடைய தலைமையில தான் ஸ்டார்டிங் ஆகுது. ஆனா விளக்கமான ஆழமான சத்தியங்களை சபை பக்தி விருத்திக்குரிய அந்த சபையாகும் பரிசுத்தவான்களுக்குரிய தகுதி அடைவது எல்லாமே யாருடைய காரியத்துல தான் நம்ம போய் பார்க்க முடியும்னா பவுலினுடைய அட்வான்ஸ் ஸ்டடியில தான் பார்க்க முடியும். சரிங்களா? அதனால அவர் தான் என்னன்னா இருக்கிற அந்த எல்லா தூதர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான் போன்ற எல்லா அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் போன்ற இந்த தூதர்கள்ல முதன்மையான ஒரு ஊழியக்காரர்னா அவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அதுல இவரும் நல்ல ஒரு முதன்மையான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு முன்னோடியாக அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எந்த அப்போஸ்தலரும் சொல்லல. பவுல் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னார் தெரியுங்களா? நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்க என்னை பின்பற்றுங்கன்னாரு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்க இந்த சத்தியம் சொல்றோம், நீங்க என்னை பின்பற்றுங்கன்னு எங்களால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு முன்னோடி. மற்ற எந்த அப்போஸ்தலருமே அந்த மாதிரி சொன்னதா நம்ம பார்க்க முடியல அந்த அளவுக்கு. அப்ப இருக்கிறதுலே முதன்மையான அந்த இதுல நிறைய பேர் இருந்தாலும் இவர் சிறந்தவராக இருந்திருக்கிறார். அப்ப இந்த எபேசு சபையினுடைய காலம் முடியும் பொழுது இரண்டாவது சபை என்னது? சிமர்னாவா? சிமர்னா. இந்த சிமர்னா சபையினுடைய காலகட்டங்களுக்குரிய ஒரு அநேகர் அந்த காலகட்டத்தில் திமோத்தி, தீத்து, செலமெண்ட் இது மாதிரிலாம் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அதுல இரண்டாம் சபையினுடைய அநேக முதன்மையான ஊழியக்காரர்கள திமோத்திலாம் முதன்மையான ஊழியக்காரராக இருந்திருக்கார், தீத்துலாம் இருந்திருக்கிறார். அதுல இன்னும் சிறந்த ஒரு முதன்மையான ஊழியக்காரராக நம்ம பார்க்கணும்னா யோவானை பார்க்க முடியும். காரணம் என்னன்னா அந்த வெளிப்படுத்தின விசேஷமே இந்த இரண்டாம் சபையின் காலத்தை சொல்ல வரேன். இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது 7ஆம் சபையின் காலம். இரண்டாம் சபையின் காலத்துக்குரிய ஒரு முதன்மையான ஒரு ஊழியக்காரராக யார் இருந்திருக்கிறார்? யோவான் இருந்திருக்கிறார். காரணம் எதுக்காக சொல்றோம்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அவருடைய காலகட்டத்துல, இது சிமர்னா சபையினுடைய காலகட்டத்துல இது அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அப்படி இருக்கும்போது இப்ப கேள்விக்குள்ள வந்துடலாம். 96ல தான் இந்த புத்தகம் வெளியாயிருக்குது யோவானுக்கு. 70க்குள்ளே யார் இறந்துட்டா?
ஆனா அதுக்கான விளக்க உரைகள் எல்லாம் கடிதங்கள் மூலமா, நிருபங்கள் மூலமா நிறைய விஷயத்தை நம்மளுக்கு எழுதி வச்சிட்டார். இன்னைக்கு வரையும் நம்ம படிக்கிறோம். நிருபங்கள் இந்த எபேசியர், கலாத்தியர் எல்லாம் படிச்சோம் இல்லையா? ஓகே, இப்ப பாருங்க, இப்ப நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல போய் படிச்சோம்னா இதனுடைய காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள முயற்சி பண்ணலாம். சரிங்களா? இப்ப இந்த தூதன் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை திரும்ப படிங்க. வெளிப்படுத்துதல் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. ஓகே, அப்ப என்ன சொல்லிட்டாருன்னா இந்த தூதன் கிட்ட இருந்தா யோவான் வாங்கினாருங்கிறது கன்ஃபார்ம். அந்த தூதன் பவுலா தான் இருக்க முடியுங்கிறது வேத நிச்சயங்கள் மூலமா உறுதிப்படுத்திக்கிறோம். இப்ப இதெல்லாம் எழுதிக்கிட்டே வரும்போது 19ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்துதல் 19:10. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரனும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுது கொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். ஓகே, இப்ப கிறிஸ்துவை குறித்த இந்த விளக்கமான ரகசியங்கள்லாம் இந்த தரிசனத்துல இருக்குது அப்படிங்கறத சொல்லிட்டு, நான் உன்ன மாதிரி நானும் ஒரு உடன் ஊழியக்காரன் சொல்லி இந்த தரிசனத்துல இதை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு தூதன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து யார்கிட்ட சொல்றாரு? பவுல் கிட்ட, யோவான் கிட்ட சொல்றாரு. அப்ப இவர் வந்து வானலாவிய தூதன் அல்ல, பூமிக்குரிய உன்னை போன்ற உடன் என்ன சொல்றாருங்க? படிங்க. ஊழியக்காரன் தான். உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரனோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். பாருங்க, இந்த தரிசனத்தெல்லாம் பார்த்துட்டு வரும்போது இப்ப யோவானுடைய நிலைமையை பாருங்க. ஏதாச்சும் ஒரு கால் கிடைச்சா போய் காலில் விழுந்துரும்னு விழுந்துருக்கிறார். புரியுதா புரியலீங்களா? யோவான் எப்படிப்பட்ட ஆளு? படிங்க படிங்க. அதே வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரனோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகளோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுது கொள் என்றார். பாருங்க, அதாவது இவர் ரொம்ப தெளிவுங்கிறதுல இந்த தூதன் ரொம்ப தெளிவு. மனுஷனா தான் இருந்திருக்கா. உன்ன போல ஒரு ஊழியனாகிய ஒரு மனுஷனா தான் நான் இந்த இருக்கிறேன். கிறிஸ்துவை பத்தி சாட்சி கொடுக்கிறவன் தான். நீ ஏன் காலெல்லாம் அது இப்ப பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவத்துல பவுலை சார்ந்தவன், அப்போலை சார்ந்தவன் அன்னைக்கு இருந்துச்சு. அன்னைக்கு சபைகள் மத்தியில இந்த சபை அந்த சபைன்னு இருக்கா? அதெல்லாம் ஒரு விக்கிரக ஆராதனை தான். ஏதாச்சும் ஒரு பாஸ்டர், ஒரு முதன்மையான ஆளை வச்சுக்கிட்டு நம்ம ஏங்கிட்டு இருக்கிறோம்னா அத்தனையுமே என்னதான்? காலில் விழுந்து வணங்கிக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். யாரை விட்டுட்டோம்? பிதாவையும் குமாரனையும் தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த பாதர்களையும் பாஸ்டர்களையும் மென்மையா வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற கட்டுக்கதைகளை கேட்டுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கடவுளுடைய சத்தியத்திற்குரிய ஒரு விஷயத்துல உண்மையான ஊழியக்காரன் என்ன பண்ணணும்? யாரை தொழுவ வைக்கணுங்க? தேவனை தொழ வைக்கணும். இப்ப இந்த யோவான் அப்போஸ்தலன் ரொம்ப தெளிவான சத்தியத்தை அறிந்த யோவான் அப்போஸ்தலனே நல்லா கவனிங்க, என்ன பண்ணிட்டாரு? அதுதான் அவர் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு பாருங்க, நான் மாமிசத்தில் இருந்தானோ அந்த மனுஷன் ஆவியில் இருந்தானோ அறியேன். இப்ப இது பேதுரு சொல்லும் போது ஒரு மதிமயக்கத்தில் என்னது மறுரூபமலையில இருக்கும்போது ஒரு மதிமயக்கத்தில் பேசினார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு 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 சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை பத்தி புரிஞ்சுக்கணும்னா அது ஒரு கட்டுப்பாடு இழந்த நிலைமையில இருப்போம் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு தரிசனத்துக்குள்ள போகணும். அப்படிதான் இந்த தரிசனத்தை பார்க்கும்போது நீங்க தானியல பாத்தீங்கன்னா அப்படிதான் அப்படி மயங்கி விழுந்துருவார். வந்து தொடுவார் ஒரு தூதன், அதுக்கப்புறம் எந்திரிச்சு நிற்பார், பலப்பட்டு நிற்பார். அது அந்த தரிசனத்துக்குள்ள போனா நம்ம மாமிசமா இருக்கிற மனிதர்கள் என்ன ஆயிடுவோம்? ரொம்ப ஒரு 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 மனக்குழப்பமான அல்லது ஒரு மாதிரியான ஒரு பலம் இழந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டுருவோம் போல இருக்கு. அப்படி யாருங்க? எலியா, அவர் சோர்ந்து போயிடுறாரு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கும்போது தெளிவா புரியுது. அவர் ஏதோ ஒண்ணு நம்ம பாக்குறோம், என்னவோ செய்யறோம், சரி யாரோ இவர் தான் நிக்கிறார், இவர் காலில் விழுந்துரும் அப்படின்னு விழுந்திருக்கிறார். புரியுதா புரியலீங்களா? யார்? யோவான் அப்போஸ்தலன் 96ல விழுந்திருக்கிறார் இந்த தரிசனத்துல. சரிங்களா? அப்ப அத எச்சரிக்கிறார், நீ என் காலில் எல்லாம் விழக்கூடாதுப்பா, நீ பிதாவாகிய தேவனை தான் நீ என்ன பண்ணணும்? கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிறிஸ்துவை பற்றிய சாட்சிக்குள்ளாக நீ தேவனை தொழுது கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அப்ப இந்த தூதனும் யாராக தான் இருக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. உடன் ஊழியனாக இருக்கக்கூடிய உங்கள் சகோதரில் ஒருவன்றார். தேவ தூதன் சொல்லல, மாமிசீக மனுஷனா இருக்கக்கூடிய அந்த தூதன் தான், ஊழியக்காரன் தான் இந்த இடத்துல கிளியரா பார்க்கணும். சரிங்களா? அப்படிங்கும் போதுதான் இதனுடைய ரகசியம் என்ன? 96ல எப்படி செத்தவர் வர முடியும்? ஏன்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில 1874ல வந்துட்டாருன்னு நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஏறக்குறைய 150 வருஷங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1874க்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு 1878ல 6 சபைகளுமே உயிர் தெழுந்துருச்சு. நல்லா கவனிச்சுங்க. இந்த ஒரு குரோனாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல தெளிவா நம்ம அப்புறமா கூட பார்க்கலாம். ஆனா இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கங்க. 1874ல இன்னையிலேருந்து எத்தனை வருஷம் முன்னாடி? 51 வருஷம் ஆயிடுச்சு. 151 வருஷம் ஆயிடுச்சு. 52 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் 1874ல இருந்து 3 வருஷங்கிறப்ப 1878, அதாவது இணையான யுகத்துல கிறிஸ்துவினுடைய ஞானஸ்தானத்திலிருந்து பிதாவாகிய தேவன் மனுஷனாக அவரை அபிஷேகம் செய்து அந்த ராஜாவாக மனுஷனால மாமிசத்திலே அபிஷேகம் செஞ்சதுல இருந்து 3 வருஷம் கழிச்சு கிறிஸ்து மரித்து உயிர்த்தார் இல்லையா? அதே மாதிரி ஆண்டவர் 2ஆம் வருகையில ஆவிக்குரிய ராஜாவாக 1874ல வந்த பிறகு 3 வருஷம் கழிச்சு 1878ல 6 சபைகளும் உயிர் தெழுந்து கிறிஸ்து மேகத்தின் மேல் வந்திருக்கிறவரோடு போய் சேர்ந்துட்டாங்க. ஏறக்குறைய 96,000 பேர் இந்த சபை வாய்ப்புல உள்ளவங்க ரெடியாகி போயிட்டாங்க. 48,000 பேருக்கான வாய்ப்புல தான் இந்த 7ஆம் சபையில நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். 48,000. லவோதிக்கியா அது வாந்தி பண்ற நிலைமையில இருக்கக்கூடிய நாம். சரிங்களா? அதை தான் நம்மளை வந்து புடம்பிட்டு நம்மளை சத்தியத்துக்குள்ள வழி நடத்திக்கிட்டு இருக்கிறார். அப்ப இந்த காலகட்டத்துல இப்ப நல்லா கவனிங்க. கர்த்தருடைய நாள்னா என்னது? 1000 வருடம். 1000 வருட அரசாட்சி ஸ்டார்ட் ஆயிருச்சா? எப்ப? 74ல. அப்ப கர்த்தருடைய நாள்ல 1874ல கர்த்தருடைய நாள் 1000 வருட அரசாட்சி ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா 3 வருஷம் கழிச்சு யாரும் உயிர் தெழுந்து போயிட்டா? 6 சபையில உள்ள அத்தனை பரிசுத்தவான்களும் 1,44,000 பேர் கூடிய வாய்ப்புல தகுதிப்படுத்தினவங்க எல்லாம் உயிர் தெழுந்து போயிருப்பாங்க 1878ல. சரிங்களா? அப்ப அவங்க எல்லாம் உயிர் தெழுந்து போனோன்னு கிறிஸ்துவோடு மேகத்தின் மேல இருக்கிறாங்க அவங்க. இப்ப நம்மளாம் எங்க இருக்கிறோம்? மேகத்துக்கு கீழே. மாமிசத்துல இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு அதை ஓட்டத்தை முடிக்கும் பொழுது ஒரு நொடி பொழுதுல நம்ம எல்லாம் போயிடுவோம். அவங்க எல்லாம் 2000 வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த சத்திய ஓட்டத்துல தெளிவா ஓடி அந்த இலக்கை நோக்கிய பயணத்துல கரெக்டா ஓடி முடிச்சிட்டோம்னா எங்க போய் சேர்ந்துருவோம்? மாமிசத்துல இந்த நொடியில மடிச்சோம்னா அடுத்த நொடியிலே ஆவிக்குரிய சரீரத்துல அவரை எதிர்கொண்டு போக மேகத்தின் மேல் அவரோடு கூட என்றென்றும் எப்பொழுதும் இருப்போங்கிறத தெசலோனிக்கேல பாக்குறோம். மறுரூபம் அப்படிங்கிறது அந்த ஒரு நொடியில ஏற்படுறது, கண்ணிமைக்கும் நேரத்துலன்னு சொல்லப்படுது. அப்ப அந்த வாய்ப்புல உள்ளதான் நாமெல்லாம் மாமிசத்தில் உள்ள சபை, லவோதிக்கேயா சபை. இதை குறித்து 2ஆம் வருகை பாடத்துல பார்த்திருக்கிறோம். அவர் வந்துதான் நம்மளை என்ன பண்றாரு? புடமிட்டு சிச்சித்து சரியாக்கி பலி செலுத்தத்தக்கவர்களாய் ரோமர் 12:1 படி நம்மளை தகுதிப்படுத்தி ஓட்டத்தை முடித்த பிறகுதான் தூக்குறாரு, வெயிட் பண்றாரு. அதுக்காக தான் இந்த உலகம் இன்னும் முடியாம இருக்கு. இந்த அக்கிரமம் ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தும் இந்த 2ஆம் உலகம் தீமை நிறைந்த உலகத்தை ஏன் அழிக்கலைன்னா யாருனால அழிக்கல? நம்ம ரெடி ஆகணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, இப்ப 1878ல யாரெல்லாம் உயிர் தெழுந்து போயிருப்பா? சும்மா ஒரு கணக்கு சொல்லுங்க. பவுல் போயிருப்பார், வேற ஓவன் போயிருப்பார், அப்புறம் மெயினா அப்போஸ்தலர்கள் எல்லாம் போயிருப்பாங்க. இப்ப 2ஆம் வருகையில வந்துட்டாருனாலே அப்போஸ்தலர்கள் எல்லாம் போயிருப்பாங்க. 1ஆம் சபை காரியங்கள்ல உள்ள எல்லா அந்த சீசர்கள் எல்லாருமே அந்த முதல் நூற்றாண்டுல உள்ளவங்க எல்லாருமே போயிருப்பாங்க. அதுக்கப்புறமும் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இந்த மார்ட்டின் லூத்தர் போன்றவர்கள் எல்லாம் கூட போயிருக்கலாம். சரிங்களா? அவர்களும் இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஊழியங்கள் எல்லாம் செஞ்சவங்க. சரிங்களா? இது மாதிரி அநேகர் இருந்திருக்கிறாங்க, ஏரியஸ் போன்றவர்கள் இதெல்லாம். ஆமா, அது மாதிரி அவர் மட்டும் இல்ல, அவர் முதன்மையான ஊழியத்தை பண்ணியிருக்காரு. சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே அநேக காரியங்களை அநேகர் இந்த 1878 வரையும் உள்ள காலகட்டத்தில் வந்தவங்க எல்லாம் போயிருப்பாங்க. இப்ப அதுல யார் யார் போயிருப்பா? யோவானும் போயிருப்பாரு, பவுலும் போயிருப்பாரு. ஓகே, இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்போ போயிருப்பாரு? 1878ல போயிருப்பாங்க. ஓகே, இது நடக்க போற சம்பவம். ஆனா அதை அட்வான்ஸா யார் 2 பேர் பார்த்துட்டாங்க. 1000 வருட அரசாட்சியினுடைய நிகழ்வுகளை 2 பேரும் பார்த்துட்டாங்க. சரிங்களா? பவுல் பார்த்தாரு 70க்கு முன்னாடி, யோவான் பார்த்தாரு 96ல.
இப்ப படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11. வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் வசனம் 9, 10, பக்கம் 334. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளிகளுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு எனும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமுர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பியது. ஓகே, இப்ப இந்த தரிசனத்தை 96ல பத்மு தீவுல இருக்கும்போது அவர் நேரா எங்க போயிட்டாரு தெரியுங்களா? 10வது வசனத்தை படிச்சுட்டு நீங்க தான் பதில் சொல்லணும். 10வது வசனத்தை படிங்க. இப்போ கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஓகே, கர்த்தருடைய நாளில் நான் ஆவியில போயிட்டேன். அரசாட்சி நம்ம 1874 ஆரம்பிக்குதுன்னு சொல்றோம்ல, அந்த நாளுக்கு வந்துட்டாராம். அட்வான்ஸா 96ல இருந்து எங்க வந்துட்டாரு? அரசாட்சியில வந்துட்டாராம். வந்தவர் மாமிசத்துல வந்தாரா, ஆவியில வந்தாரா? இல்ல, இங்க ஆவியிலே வந்துட்டார். அதோ அவர் உயிர்த்தெழுந்ததையுமே பார்த்துட்டார். கவனிங்க, 1878ல தான் உயிர்த்தெழுதல். அந்த ஆவியில உயிர்த்தெழுதே அவர் தன்னாவில் அங்கே அந்த கரெக்ட் பொசிஷன்ல வந்து அங்கே 1000 வருட அரசாட்சியில அந்த தரிசனத்தை எழுத ஆரம்பிக்கிறார். அங்க இருந்துகிட்டு அந்த ஒரு வசனத்தை படிங்க, 10வது வசனத்தை படிங்க, திரும்ப படிங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். பெரிய சத்தம். அதுதான் ஆண்டவர் 2ஆம் வருகையில வரும்போது கடைசி எக்காலம், 7ஆம் எக்காலம், பிரதான தூதனுடைய எக்காலம் சொல்லப்படுற அந்த சத்தம் 1874 ஸ்டார்ட் ஆயிருச்சு. 3.5 வருஷம் கழிச்சு தான் யோவான் அப்போஸ்தலன் உயிர் தெழுந்து போயிருக்கணும். அதாவது 1878ல அந்த ஆவிக்குள்ள போகும்போது இந்த 7ஆம் சபையினுடைய எக்கால சத்தம், ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்து விட்டார், வந்து இருக்கிறார் அப்படிங்கிற அந்த சத்தத்தை இந்த வாட்ச் டவர் பைபிள் சொசைட்டியின் மூலமாக இருக்கக்கூடிய அந்த எக்கால சத்தங்கள் மூலமாக அப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விசேஷ விதமாய் இதை சொல்ல ஆரம்பிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் தேஸ் ரசல். சரிங்களா? இவர் வந்து இதற்கு முன்பாக இருந்த சபைகள் மத்தியில் உள்ள சத்தியங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நாங்கள் வச்சிருக்கிற புக்கெல்லாம் வால்யூம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் அவர் ஒரு வாட்ச் டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுல இருந்த அமைப்புல இருந்த அந்த சகோதரர்கள்லாம் இந்த பைபிளை ஆராய்ச்சி பண்ணி இந்த பைபிளுக்குள்ளாக 6 வால்யூம்களை அவர்கள்லாம் சேர்ந்து கொடுத்ததை வச்சு தான் நாங்கள் உங்களுக்கு பாடமாகவே எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்களுடைய சொந்த ஆராய்ச்சியெல்லாம் எதுவுமே இல்லை. அப்ப இந்த 7ஆம் எக்காலத்திற்குரிய சத்தியங்கள் 6 வால்யூமாக, அதாவது நம்ம 7 இடிகள்னு கூட ஒரு பாடம் பார்த்துருக்கோம். அந்த 6 இடிகள் எதுனாக்கி இந்த வால்யூமாக தான் சொல்றோம். அந்த வால்யூம், 1வது வால்யூம் அப்படிங்கும்போது யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், காலம் சமீபமா இருக்கிறது, ராஜ்யம், நம்முடைய ராஜ்யம் வருவதாக, 4வது அர்மகதோன் யுத்தம், 5வது பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையான ஒப்புரவாகுதல், 6வது பார்த்தீங்கன்னா புது சிருஷ்டி, 7வது யாருன்னா இதெல்லாம் படிச்சு இந்த பைபிளை படிச்சு இந்த 6 வால்யூமை படிச்சு அதற்குரிய ஜீவியத்துல வாழ்ந்து நீங்க சாட்சியா வாழ்ந்தீங்களா நீங்களே அந்த நிருபம் அப்படிங்கிற ஒரு காரியத்திற்குரிய வேத சத்தியங்களுமே நம்ம ஏற்கனவே நம்ம பாடமா பார்த்துருக்குறோம், கன்வென்ஷன்ல எல்லாம் பார்த்துருக்குறோம். ஓகே, அப்ப இந்த ஒரு காரியத்துல நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளலாம்னா, இந்த எக்கால சத்தம் கர்த்தருடைய நாள்ல 1874 ஸ்டார்ட் ஆகுது. 78ல இவரும் ஆவிக்குள்ள போயிட்டாரு. போனவருக்கு பின்னாடி எக்கால சத்தம் கேட்குது. அப்பனா ஒரு விஷயம், எக்கால சத்தம் இங்க ஒருத்தர் வாசிக்கிறாருன்னா பக்கத்துல இருக்கும்போது ஈக்குவலா இருக்கும். நான் கடந்து போயிட்டேன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்து போன பிறகு அந்த எக்கால சத்தம் பின்னாடியில இருந்து தானே துணிக்கும். அப்ப 1874ங்கிற அந்த பாயிண்ட்ல துணிக்கப்பட்ட அந்த எக்கால சத்தத்துல இவர் உயிர் தெழுந்தது எப்பதான்? 1878ல, 3.5 வருஷம் கழிச்சு. அப்ப அங்க போய் நிக்கும் போது பின்னாடி சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குதுன்னா, ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்து ராஜ்யத்தை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத 1874
பிரகடனப்படுத்த ஆரம்பிச்சாச்சு. அப்ப திரும்பி பார்க்கும்போது பின்னாடி பார்த்தா இது கடைசி எக்காலம். 1874ங்கிறது கடைசி எக்காலம். அப்ப அதுக்கு முன்னாடி 6 எக்காலங்கள் துணிக்கப்படும். 6 எக்காலங்களுக்குரிய தோனி தான் 6 சபைகள்ல பார்க்கிறோம். அதுதான் என்னது, லவோதிக்கேயா தான் 7ஆம் எக்காலம். 6ஆம் எக்காலம் 6 எக்காலங்கள் எது எதுன்னு பார்க்கும்போது எபேசு, ஆசியாவில் உள்ள எபேசு, சிமர்னா, பிறகு ஆ ஆ ஆ லவோதிக்கேயா. இந்த 7ஆம் எக்காலம் தான் எதுன்னு பார்க்குறோம்னா இந்த 6 வால்யூம் மூலமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற தெய்வீக காரியங்கள் பைபிள் படி நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாமே நாங்க எல்லாமே ப்ரூவ் பண்றதெல்லாம் அந்த 6 வால்யூம்ல எழுதப்பட்டதெல்லாம் நாங்க எழுதலைங்க. நாங்க அதுல எழுதுனதெல்லாம் இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம்னா இதெல்லாம் எதன் அடிப்படையிலன்னா இதெல்லாம் முத்திரிக்கப்பட்டிருக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷமே. அது ஒரு தேவதூதர் பாசை, புரியாத மொழி, அதை புரிய வைப்பதற்காக தான் இந்த 6 வால்யூம். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையும் உள்ள எல்லா மகத்துவமான ரகசியங்களை எளிதான முறையில கோணார் உரை மாதிரி புரிந்து கொள்வதற்கு எதுதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இப்ப அந்த 6 இடிகள் தான் இருக்கு, 6 வால்யூம் தான் இருக்கு. அப்ப அந்த வகையில தான் இந்த ஒரு காரியத்துல கர்த்தருடைய நாள்ல 1874ல யார் வந்து உயிர் தெழுந்துட்டா? 78ல பவுல். அதோட சேர்ந்து யாரும் வந்துட்டா ஆவில? இப்ப 2 பேரும் அங்க இருக்கிறாங்களா? இப்ப பவுலும் ஆவியில உயிர் தெழுந்திருக்கிறாரா? யோவான் அப்போஸ்தலனும் ஆவியில உயிர் தெழுந்திருக்கிறாரா? அங்கே 1878ல இருந்து ரிவர்ஸ்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு எக்காலங்களையும் 7 எக்காலம், 7 முத்திரை, 7 என்னது வாதை, 7 7 சபை, 7 முத்திரை, 7 குத்துவிளக்குகளுடைய ரகசியங்கள், இவ்வாறாக 7 எல்லாத்தையுமே ரிவர்ஸ்ல பாக்குறாரு. அப்ப திரும்பி பார்க்கும் பொழுது நடந்த வரலாற அப்படியே எழுதி வச்சதாங்க வெளிப்படுத்தின விசேஷம். எங்க போய் நின்று எழுத ஆரம்பிக்கிறார் இந்த புத்தகத்தை? 1000 வருட அரசாட்சியில கர்த்தருடைய நாள்ல அவர் உயிர் தெழுந்து போய். இதை யார் சொல்லி கொடுத்தாரு? பக்கத்துல இருந்த பவுல் உயிர் தெழுந்து இருந்தார்ல. இப்ப புரியுதுங்களா? அவர் 70ல இறந்து இருக்கலாம், ஆனா உயிர் தெழுந்து 2 பேருமே ஒரே டைம்ல. எப்ப? 1878ல. அங்க இந்த பவுல் தூதன் யார்கிட்ட இங்க விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு? வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை எழுதி வைப்பா, நீ மாமிசத்துல நீ திரும்ப ஆவில வந்து இருக்கிற தரிசனமா பாக்குறீல, நீ உயிர் தெழுந்துருங்கிறத பாக்குறீல, அதை வந்து நீ இப்ப என்ன பண்ணு, எழுதி வச்சிரு பத்மத்தியில உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதான் எழுதுறாரு. அப்ப அந்த உயிர் தெழுந்த நிலைமையில இவர் மாமிசத்துல தான் போறாரு, ஆனா ஆவிக்குள்ள போயிட்டேங்கிறாரு. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலங்கிறாரு. அப்ப இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் எப்படி நடந்துச்சுங்கிறதுக்கு இதுதான் ரகசியம், சரிங்களா? அப்ப இந்த புத்தகம் எப்ப உள்ள சம்பவத்தை ரிவர்ஸ்ல பார்த்ததுன்னு பாத்தீங்கன்னா 1878க்கு அப்புறம், இந்த ஆவியிலே இவர் உயிர்ப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம். இதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் ஒரு விஷயம் சொல்றாரு, வேற யாரும் அப்படி யாரும் சொல்ல முடியல. 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 7-8 வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 7-8 294. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இது இந்த வசனம் புரியுதுங்களா? இவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? யாருக்குமே இந்த மாதிரியான தெளிவு இல்லைங்க. நான் போய் கர்த்தருடைய நாள், அந்த நாள்ல அந்த கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் உறுதியா சொல்றாரு. அப்படின்னா இவர் தரிசனத்துல இவர் பெற்றதை என்ன பண்ணிட்டாரு? கன்ஃபார்மா பார்த்துட்டு வந்து சொல்றாரு. இது அந்த 1000 வருட அரசாட்சியில அந்த கிரீடத்தை பெற்றுக்கொண்டதை கண்ணால பார்த்ததுனால இதை எழுதுறாருங்க. இது புரியுதுங்களா? நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிச்சா? இல்ல. கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட ஓடுறோம் இல்லைங்களா? இதை எதிர்பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இது கிடைக்குங்கிறத 144,000 பேரை முதல் மாமிசத்துல பார்த்த ஒரே ஆள் யார் தெரியுங்களா? அப்போஸ்தலனா பவுல். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்துட்டாரு பழைய ஏற்பாட்டுல, யூதா 1ஆம் அதிகாரம் 13-14. பக்கம் 332.
படிங்க. 13ஆம் வசனம். ம். தங்கள் அவமானங்களை நுரைத்தழுகிற அமளியான கடல்களும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவைகளை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறவரும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். இத முதன்னு இந்த 1,44,000 பேரை தரிசனமா பார்த்தது ஆள் யாருன்னா ஏனோக். அதுக்கப்புறம் தன்னையே அந்த தரிசனத்துல பார்த்து அந்த கிரீடம் வாங்கினதை பார்த்தா ஒரு நபர் யாருன்னா அப்போஸ்தலர் பவுல். அதுக்கப்புறம் இவரும் உயிர்த்தெழுந்து போய் பார்த்துட்டாரு. யாரு? யோவான். அவரும் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்றாரு. படிங்க. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டதுக்கு அப்புறம் தான் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான்லாம் எழுதப்பட்டதுங்க. சரிங்களா? ஓகே. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? இது தரிசனத்துல பார்த்துட்டு வந்தார். நான் அவருக்கு ஒப்பா இருப்போங்கிறது நிச்சயமா தெரியும். ஆனா அவர் எப்படி இருக்கிறாருன்னு இன்னும் எனக்கு தெளிவாலாம் தெரியல அப்படிங்கிறதையும் இதுல சொல்றாரு. ஆனா இன்னைக்கு உள்ள நிறைய போதகர்கள் பாஸ்டர்கள்லாம் நான் தேவனை பார்த்தேன் பிதாவை பார்த்தேன்லாம் சொல்றாங்க. அவ்வளவும் பொய். பவுல் யோவானுக்கே தெரியாது, இவங்க இருக்கிற பாஸ்டர்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதா? ஊழியக்காரங்க அத்தனையுமே பொய். ஆகவே இந்த ஒரு தேவதூதர் பாஷை என்பது விசேஷ விதமாய் அடையாள பாஷைகளும் தீர்க்க தரிசனங்களுமா இருக்கக்கூடிய மறைபொருள்கள் தான் தேவதூதர் பாஷைகள். இது பழைய ஏற்பாட்டுல வானத்தில் உள்ள தேவதூதர்கள் வந்து அந்த பாஷையில பேசினாங்க. அநேக விஷயம் நம்மளுக்கு புரியாம இருக்கு. தானியேல் போன்ற எசேக்கியேல் போன்ற புத்தகங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் ஒரு 4 மிருகம் இருந்துச்சு, உடம்பெல்லாம் வெறும் கண்ணா இருந்துச்சு, 4 ரெக்கை இருந்துச்சு. இதெல்லாம் படிக்கிறோம், ஒண்ணுமே புரியல. அதே வசனங்கள் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துலயும் வருது. இவைகள் எல்லாமே பூமியில் உள்ள தேவதூதர்களாய் செயல்பட்ட அப்போஸ்தலர்களை மற்ற ஏனைய அந்த தேவதூதை விலக்கி கொடுக்கிறவர்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதான் இந்த ஒரு தேவதூதர்கள். இந்த தேவதூதர்களுக்கு இந்த மறைபொருள்களை எடுத்து கூறக்கூடிய அந்த மகத்துவம் உள்ள வல்லமை அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கு. அதை எழுதப்பட்ட பொழுது அவர்களுக்கே புரியல. ஆனா புரிந்து கொண்டு அதை நம்மளுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? கடிதங்களாக, நிருபங்களாக, பைபிளாக, இன்னும் சொல்ல போனா அந்த 6 வால்யூம் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் நீங்க தயவு செய்து நீங்க இந்த ஒரு சத்தியத்துக்குள் தெளிவாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் நாங்க கொடுக்குறோம், படிக்கலாம் நீங்க. ஆனா எங்களுக்கே படிச்சு புரிந்து கொள்வதற்கு அவ்வளோ டஃப்பா இருக்குது. அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு விஷயம் தான் அது. சரிங்களா? இதெல்லாம் எப்பயோ 1914க்கு முன்னாடியே இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? 16க்கு முன்பாகவே. ஆனா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஆதனூர்ல இந்த சத்தியம் கிடைக்குதுன்னா அந்த 6 வால்யூம் பைபிள் படி நாங்க உங்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு விஷயம். டீம். சரிங்களா? அதை தான் நாங்க வலியுறுத்துறோம். ஒருத்தர் இல்லை. அதுல எழுதப்படுகிற ஒவ்வொரு எழுத்துக்களுமே எப்படி எழுதுவாங்கன்னா, நாங்கள் பரிந்துரைக்கிறோம், நாங்கள் இப்படி வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறோம், அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாட்ச் டவர் பைபிள் மற்றும் ட்ராக் சொசைட்டி 1916க்கு அப்புறம் ரூதர் ஃபோர்டுங்கிற ஜெகோவா விட்னஸ் வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. 1916க்கு முன்னாடி வரையும் சார்லஸ் தேஸ் ரசல் அப்படிங்கிறவருடைய மேற்பார்வையில ஒரு 9 பேர் இருந்த ஒரு கமிட்டி மெம்பர் மற்றும் அதுல ஆயிரக்கணக்கானவர்கள் ஊழியர்காரர்கள்லாம் இருந்தாங்க. உலகளாவியல இல்லை இந்தியாவில் கூட தூத்துக்குடி வரையும் அவர் ரசல் வந்திருக்கிறார். 1914 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது, 1ஆம் உலகப் போர் நடக்கும்போது அவர் பேர்ல கூட ஒரு ஊர் இருக்கு, ரசல்புரம்னு ஒரு ஊர் கூட தூத்துக்குடி பக்கத்துல இருக்கு. சரிங்களா? அப்படி அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாரதாஸ் இருக்கு இல்லையா, சரவணா, அது மாதிரி 19-20 சாரதாஸ் அப்பயே வச்சிருந்தவர். அதாவது அவர் அப்பா அவ்வளோ பெரிய பணக்காரர். அவர் சாகும்போது ஒரு 1000 ரூபாய் பாக்கெட்ல அதுக்கு மேல இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே இந்தியா வரையும் அந்த காலத்துல வந்திருக்கிறாருன்னா நீங்க நினைச்சு பாருங்க. 1914 மலேசியா, பிலிப்பீன்ஸ், ஆஸ்திரேலியா இதெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கிறாரு கப்பல்லே. இப்பதான் ஏரோப்ளேன். அப்படிப்பட்ட அந்த ஊழியத்துல அவர் மகத்துவமான ஒரு காரியங்களை அவர் செஞ்சிருக்கிறார்.
அந்த ஒரு காரியத்தின் அடிப்படையில் தான் இவ்வளவு மகத்துவம் உள்ள சத்தியங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப ஜெகோவா விட்னஸ் வந்து அவங்களுக்கும் இந்த 6 வால்யூமுக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க அதெல்லாம் விட்டுட்டு அவங்க தப்பு தப்பான ஒரு போதனைகளுக்குள்ள போயிட்டாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதில்லை, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதில்லை. ஈடுபலியை சாத்தான மகிமைப்படுத்தல அவங்க. ஆனா பைபிள் படியும் வால்யூம் படியும் அவங்க எடுத்துரைக்கிறது இல்லை. அதற்கு எதிர்மறையான கருத்துக்களும், இன்னும் சொல்ல போனா சபை முடிஞ்சிருச்சும்பாங்க, அப்புறம் திரள் கூட்டம் இல்லைம்பாங்க. அப்புறம் இது மாதிரி குழப்பமான ஒரு சில சூழ்நிலைகளில் உள்ள 2-3 அமைப்புகள் இருக்கு. இன்க்ளூடிங் பைபிள் ஸ்டூடெண்ட்லயே ஒரு சில பேர் குழப்பத்துல இருக்கிறாங்க. அப்ப நம்ம எதை சார்ந்திருக்கிறோம்னா 1916 வரையும் எழுதப்பட்ட அந்த 6 வால்யூமை மையப்படுத்தி பைபிள் ரீதியாக ஆராய்ச்சியில புரிஞ்சா ஏத்துக்குவோம், புரியலன்னா நம்ம விட்டுடலாம். சரிங்களா? நிறைய விஷயம் எங்களுக்கும் புரியல. புரிஞ்ச விஷயங்களை தான் நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். அந்த வகையில இந்த தூதர் பாஷைங்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக மறைபொருள்கள் எல்லாமே என்னதான்? தூதர் பாஷைகள் தான். அந்நிய பாஷைங்கிறது புரியாத ஒரு மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லப்படுது. இது வந்து தூதர் பாஷைங்கிறது இந்த ஒரு காரியத்துல பழைய ஏற்பாடு முழுவதும் ஆவிக்குரிய தேவதூதர்கள், புதிய ஏற்பாடு முழுவதும் மனுஷனை தான் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா தேவ தூதனாக அந்த தூதனுக்குரிய பாஷையில வெளிப்படுத்தின விசேஷம் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை புதிய ஏற்பாட்டில் கொடுத்திருக்கிறார். அந்த பாஷைக்குரிய ஒரு விஷயத்தை இன்டர்பிரேட் பண்றதுக்கு, புரிந்து கொண்டு நம்மளுக்கு எடுத்துரைக்கிறதுக்கு சிறந்த ஒரு நபராக பவுல் இருந்திருக்கிறார், யோவான் இருந்திருக்கிறார். இந்த நூற்றாண்டுல நம்ம வாட்ச் டவர்ல உள்ள அந்த வெளியீடுகளை தான் நாங்க சொல்றோம். ஒரு நபரை நாங்க சொல்ல வரல. அதுல அநேகர் இருந்திருக்கிறாங்க. அநேகர் இந்த ஊழியத்துக்குள்ளாக ஒருங்கிணைத்து செஞ்சிருக்கிறாங்க. நம்ம அப்படி நம்ம ஒருத்தரை சொல்ல வந்தோம்னாக்கே அது விக்கிரக ஆராதனையா ஆயிரும். சரிங்களா? தூதர் வணக்கமும் ஆயிரும். அதுக்கு ஒரு வசனத்தோட நம்ம நிறைவு பண்ணலாம். இப்படிப்பட்ட ரகசியம்லாம் கிடைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இப்படிப்பட்ட வழி நடத்துறவர்கள் காலில் போய் என்ன பண்ணிடக்கூடாது, விழுவக்கூடாது. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 18, 19, 20. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 17, 18, 18, 19, 20. 18, 19, 20, பக்கம் 276. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்து இருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல், யாரை பற்றி கொள்ளாமல்? கிறிஸ்துவாகிய நம்முடைய தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையினாலும் தேவ தூதருக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளினாலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளையும் நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாது இருக்க பாருங்கள். இப்ப நம்மளை வழி நடத்துற யாரா வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இப்ப இதே இந்த வால்யூம் எல்லாம் கொடுத்த ரசல் பிரதரை முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, இல்ல அந்த அமைப்பு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, இல்ல ஒரு பர்டிகுலர் நபரை நம்ம கொடுத்தோம்னா இது ஒரு விக்கிரக ஆராதனை. இந்த விக்கிரக ஆராதனைக்குள்ள போறோம்னா நாம் பந்தய பொருளுக்காரிய அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு வஞ்சிக்கப்படுறோம்னு சொல்லிட்டார். ஆகவே எது கரெக்டோ அதை தான் நம்ம செய்யணும். யோவான் செஞ்ச மாதிரி அதே தப்பை நம்ம செய்யக்கூடாது. சரிங்களா? அப்ப அதே காரியத்தில் உள்ள விஷயத்துல நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த சத்தியங்களுக்குள்ளாக தெளிவாக ஓட்டத்தை ஓடுவதற்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், தேவ ஆவியினால் வழி நடத்தப்பட்டவர்களாய், கிறிஸ்து என்னும் தலையை பற்றி கொண்டு சரீர அங்கங்களாக ஒருங்கிணைக்கப்பட்டு நம்ம வளரணும். நாம் பவுலை சார்ந்தவன் என்றோ, அப்போலோவை சார்ந்தவன் என்றோ, மார்ட்டின் லூதர் சபையை சார்ந்தவன் என்றோ, ஆர்சி சார்ந்தவன், அதெல்லாம் நீங்க பூமியில வச்சுக்கோங்க. அது பரலோகத்துக்கெல்லாம் எந்த தகுதியுமே கிடைக்காது. எந்த சபையும் பரலோகத்துக்கு போகவே போகாது. ஆனா இந்த சத்தியத்துக்குள்ள இந்த 6 வால்யூமை படிச்சுட்டு பைபிளுக்குள்ளான சத்தியத்துல வாழலைன்னா இந்த 144,000 பேருக்குரிய வாய்ப்பே இல்லை. அதுல உள்ள காரியங்களையும் கருத்துக்களையும் தான் நாங்க எங்களால் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு மொபைல்ல இருக்குது, வேணா நாங்க உங்களுக்கு ஆப்லேயே தந்துடுறோம். அதெல்லாம் படிச்செல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத லெவலில் தான் இருக்கு. அது காலம் வரும், நீங்க புரிந்து கொள்வதற்கு, நீங்களே படிப்பதற்கு நான் அதை வேணா உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காரியமானது முழுவதும் கிறிஸ்துவுக்குள்ளான ஜீவியத்திலே ஏற்ற காலத்திற்குரிய ஏற்ற சத்தியத்துக்குள் ஒப்பு கொடுத்து நம் ஓட்டத்தை பந்தய பொருளை அடைய நம்மளை தகுதிப்படுத்துவோம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.